வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ். நான் உங்க இன்ஜினியர் குரு. இன்னைக்கு நம்ம 12th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய சிறப்பு தமிழ் புத்தகத்தை தெளிவா டீகோட் பண்ண போறோம். ஆல்ரெடி நம்ம 11th ஸ்டாண்டர்ட் சிறப்பு தமிழை முடிச்சிட்டோம். அந்த வீடியோக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கீழே வைக்கிறேன், மறக்காம அதையும் பார்க்காதவங்க பார்த்துருங்க. வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் முதல்ல நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ முடிஞ்ச உடனே அடுத்து 11th தமிழ் புக்கு 12th தமிழ் புக்கு கவர் பண்ணிடுவோம். ஸோ வீடியோக்கு போகலாம். பேஜ் நம்பர் 4ல தொல்காப்பியம் கூறும் செய்யுள் உறுப்புகள் அப்படின்னு நம்ம கொடுத்துருப்பாங்க. தொல்காப்பியம் கூறும் செய்யுள் உறுப்புகள், அதாவது தொல்காப்பியர் பாத்தீங்கன்னா 34 செய்யுள் உறுப்புகளை பத்தி சொல்லியிருப்பாரு. இதை நீங்க தெரிஞ்சுக்கங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்களேன், இந்த 34 செய்யுள் உறுப்புகளையும் ஞாபகம் வச்சுக்கணுமா குரு சார் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும் தான் நான் சொல்லுவேன். காரணம் என்னன்னா, பொருந்தாத ஒன்றை கண்டுபிடி அப்படின்ற ஒரு டாபிக் நமக்கு தமிழ்ல இருக்கு. பொருந்தாத ஒன்றை கண்டறிக அப்படின்ட்டு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு மாத்திரை, நோக்கு, பயன் அப்படின்னு கொடுத்துட்டு அழகின்மை அப்படின்னு கொடுப்பாங்க. இங்க அழகு இருக்கு, அழகின்மை இப்படி கொடுத்தாங்க அப்படின்னா இதுல பொருந்தாதது என்ன அப்படின்னா அழகின்மை பொருந்தாதது. ஏன்னா அதுதான் தொல்காப்பியர் சொல்லக்கூடிய செய்யுள் உறுப்புகள்ல பொருந்தாதது. ஸோ கேள்விகள் ஒவ்வொன்றுமே பல ரகங்கள்ல கேட்பாங்க. ஆனா பள்ளி பாட புத்தகத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அட்வான்ஸ் லெவல் புத்தகம் அப்படின்றப்போ நம்ம இதை மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ அட்ட படிக்க போறது கிடையாது. எது நமக்கு தேவையோ அதை மட்டும்தான் பார்க்க போறோம். ஸோ இது கண்டிப்பா நான் எக்ஸாம்பிள் எதிர்பார்க்கிறேன், ஞாபகம் வச்சுங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குது, ஞாபகம் வச்சுங்க. கைக்கோள் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. விருந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. தோல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் கேட்போர் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கு. மாட்டு, ஸோ கலன், காலம், அம்மை இதெல்லாம் ஓகே தான். ஸோ எச்சம் இந்த வார்த்தை கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க. தூக்கு இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க. இதெல்லாம் லைட்டா தெரிஞ்சுக்குங்க. ஸோ ரொம்ப வைட்டேஜ் கொடுக்க வேண்டாம். பட் நான் எதிர்பார்க்கிறேன் தொல்காப்பியம் கூறும் செய்யுள் உறுப்புகள் 34, இதை வச்சு உங்களுக்கு பொருந்தாத ஒன்றை கண்டறிக அதுல கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ நோட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி சங்க இலக்கியம் அப்படின்னு டைட்டில் கொடுத்திருப்பாங்க. 8 தொகை 10 பாடு. இந்த 8 தொகை 10 பாடு கீழே அகம் புறம் அகம் புறம், இந்த பக்கம் 10 பாட்டுக்கும் அகம் புறம் அப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ இது பொருந்தாத ஒன்றில் கேட்க வாய்ப்பு இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு 8 தொகையில் இருக்கக்கூடிய ஒரு 3 நூல்களை கொடுத்துட்டு, அதாவது நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, இந்த 3 நூல்கள் கொடுத்துட்டு இது வைப்பாங்க, புறநானூறு இடத்துல வைப்பாங்க. அப்போ பொருந்தாதது என்னன்னா இது மூன்றுமே நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு மூன்றுமே அகம் சார்ந்த நூல்கள், புறநானூறு புறம் சார்ந்த நூல். ஸோ இப்படி கேட்கலாம். அப்போ இதுவும் பொருந்தாத ஒன்றில் கேட்க வாய்ப்பு இருக்கு. 10 பாட்டில் இப்படி கேட்கலாம். எக்ஸாம்பிளுக்கு திருமுருக ஆற்றுப்படை, புறநாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை இங்க கொடுத்துட்டு நமக்கு முல்லைப்பாட்டு கேட்கலாம், பொருந்தாத ஒன்று. சரி இப்படி கேட்கலாம். எப்படின்னா நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு இதுல இருந்து ஒரு 3 கேட்டு கொடுத்துட்டு இங்க இருக்கக்கூடிய குறிஞ்சி பாட்டு கேட்கலாம். அப்போ அது 3 8 தொகையில வந்துடும். இது பார்த்தீங்கன்னா 10 பாட்டுல வந்துடும். இப்படி பிரிக்கலாம். அல்லது 8 தொகையிலேயே அகம்புறத்துல நமக்கு பொருந்தாத ஒன்று கேட்கலாம், 10 பாட்டிலேயே அகம்புறம் சார்ந்து பொருந்தாத ஒன்று கேட்கலாம். அதாவது நெடுநல் வாடை இருக்குல்ல, நெடுநல் வாடை, இந்த நெடுநல் வாடை அப்படின்றது அகம்புறம் சார்ந்த நூல் பொதுவா. பட் நமக்கு 12th ஸ்டாண்டர்டு அட்வான்ஸ் தமிழ் புத்தகத்துல நெடுநல் வாடைய அகம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஏன்னா அதுல அகம்புறம் சார்ந்த நூல் தான். பட் இருந்தாலுமே அகம் சார்ந்த கருத்துக்கள் அதிகமா அதுல கூறப்படுறதால அது அகத்துல வச்சிருக்காங்க. ஸோ இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்ம வளவலான கண்டென்ட்டை கவர் பண்றது கிடையாது. நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் கவர் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நமக்கு சிலபஸ்ல என்ன கேட்பாங்களோ அதை மட்டும் தான் நீங்க படிக்கணும். மற்றபடி நீங்க எல்லாத்தையுமே படிக்க கூடாது. ஓகேங்களா? ஸோ இங்க ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓரை என்றால் ஓரை என்றால் என்ன அப்படின்னு கொடுத்திருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு பொதுவாகவே இந்த ஓரை என்றால் ஒலி எழுப்புதல் என்று பொருள். இப்ப நமக்கு சிலபஸ்ல சொல்லும் பொருளும் கொடுத்திருப்பாங்க. அப்ப கேட்பாங்க ஓரை என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒலி எழுப்புதல் கண்டிப்பா கேட்பாங்கப்பா. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஸோ ஓரை என்றால் ஒலி எழுப்புதல் என்ற ஒரு பொருளை தரக்கூடியதா இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க, இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஸோ நமக்கு பள்ளி பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய சிலபஸ் டாபிக்ஸ் மட்டும் தான் நம்ம கவர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மற்றபடி நமக்கு தேவையில்லாததை கவர் பண்ணக்கூடாது. இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் இவ்வளோ இருக்கு, இதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. ஸோ நமக்கு தமிழுக்கு மட்டும் நம்ம கவர் பண்றதால நமக்கு தமிழ் மட்டும் நம்ம என்ன பண்ணிப்போம், டார்கெட் பண்ணிப்போம். ஓகேங்களா? ஸோ நமக்கு சிலபஸ்ல பாத்தீங்கன்னா யூனிட் 7ல உருத்திர கண்ணகனாரை பத்தி கொடுத்திருப்பாங்க. யாரை பத்தி கொடுத்திருப்பாங்க? உருத்திர கண்ணகனாரை பத்தி நமக்கு டேட்டாஸ் இருக்கும்.
அவருடைய மேற்கோள் ஒன்று கொடுத்திருக்காங்க பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மேற்கோளும் கூட. நெடு நுகத்து பகல் போல நடுவு நின்ற நன்னெஞ்சினோர். இந்த வார்த்தை நல்லா புரிஞ்சுக்கணும். நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் இந்த ஸ்டேட்மெண்ட் பல டைம் டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. வடு அஞ்சி வாய்மொழிந்து தமவும் பிறவும் ஒப்ப நாடி கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறை கொடாது. இந்த ஸ்டேட்மெண்ட் கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறை கொடாது. பல்பண்டம் பகர்ந்து வீசும் தொல் கொண்டி துவன்று இருக்கை. இந்த லாஸ்ட் எப்பவுமே நீங்க படிக்கிறவங்க இந்த ஃபர்ஸ்ட் 2 லைனுக்கும் இந்த லாஸ்ட் 2 லைனுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. நடுவில் கேட்பாங்க, பட் நமக்கு உருத்திர கண்ணகனுடைய பாடல் வந்து நமக்கு சிலபஸ்ல இருக்கு. நமக்கு யூனிட் 7ல உருத்திர கண்ணகனார் பத்தி கொடுத்திருப்பாங்க. இந்த பாடல் வந்து நமக்கு பட்டினப்பாளையில இருக்கு. எங்க இருக்கு? பட்டினப்பாளையில இருக்கு. என்ன கொடுத்திருக்காங்க? நெடுநுகர்ந்து பகல் போல நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் வடு அஞ்சி வாய்மொழிந்து தமவும் பிறவும் ஒப்ப நாடி கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறை கொடாது பல்பண்டம் பகிர்ந்து வீசும் தொல்கொண்டி துவன்று இருக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடலை வந்து பார்த்தீங்கன்னா பட்டினப்பாளையில உருத்திர கண்ணகனார் பாடியிருக்காரு. ஸோ இந்த பாடல் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பாடலுக்கு கூடிய மேற்கோள்களை கொடுத்துட்டு இந்த பாடலை பாடியது யாருன்னு கேட்பாங்க. உருத்திர கண்ணகனார். எந்த நூல்ல வருதுன்னு கேட்பாங்க. பட்டினப்பாளை. ரொம்ப ரொம்ப முக்கியம். சிலபஸ்ல இந்த கண்டென்ட் நமக்கு இருக்கு. ஓகேங்களா? அதே பட்டினப்பாலை இயற்றிய உருத்திர கண்ணகனார் இன்னொரு நூலையும் இயற்றியிருக்காரு. அந்த நூல் பேர் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலாற்றுப்படை. ஓகேங்களா? இன்னொரு நூல் எழுதியிருக்காரு. அந்த நூல் பேர் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலாற்றுப்படை. கீழே கொடுத்திருக்காங்க பாருங்க. ஸோ இந்த பாடலை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பாடலுக்கான விளக்கம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஓகேங்களா? இது வேளாண்மை பத்தி பேசக்கூடியதா இருக்கும். இப்போ கிரீன் கலர் ஹைலைட் பண்ணிருக்கல, இந்த பாடல் வந்து வேளாண்மை பத்தி பேசக்கூடியதா இருக்கும். இந்த முன்னாடி ப்ளூ ஹைலைட் பண்ணியிருந்தல அது வந்து பாத்தீங்கன்னா வணிகத்தை பத்தி பேசக்கூடிய ஒரு பாடலா இருக்கும். சிம்பிளா தான் இருக்கும் எப்படி இருக்கணும் அப்படின்றது. இந்த கிரீன் கலர்ல இருக்கக்கூடிய பாடலை நம்ம விளக்கமா படிச்சிருவோம். ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மேற்கோள்கள் கொடுத்து நமக்கு கேட்பாங்க. குடிநிறை வல்ட்சி செஞ்சால் உழவர். இந்த வார்த்தை நோட் பண்ணிக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் எப்பவுமே நீங்க இந்த ஃபர்ஸ்ட் 2 லைனுக்கு நீங்க ப்ரையாரிட்டி கொடுக்கணும். குடிநிறை வஞ்சி. வல்ட்சி என்றால் இறைச்சி அப்படின்ற ஒரு பொருள் கூட நமக்கு கொடுக்கும். வல்ட்சி என்றால் இறைச்சி என்ற ஒரு பொருளை கூட கொடுக்கும். பட் இந்த பாடல்ல வந்து நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னா அந்த உணவை குறிப்பிட்டு திணையை குறிப்பிடுறாங்க. குடிநிறை வல்ட்சி செஞ்சால் உழவர் நடைநவில் பெரும் பகடு. பகடு என்றால் எருமை கடா. சோ புதர்வில் பூட்டி பிடிவாய் அன்ன மடிவாய் நாஞ்சில் உடும்பு முகமுழுக்கொழு ஊன்றி தொடுப்பு எரிந்து உழுத துளர்படு துடவை அறிபுகு பொழுதின் இரியல் போகி வண்ண கடம்பின் நறுமலர் அன்ன வளரிளம் பிள்ளை தழியி குறுங்கால் கரை அனர் குறும்புள் காட்சி சேர்க்கும் வன்புலம் இறந்த பிற்றை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. வன்புலம் இறந்த பின்றை. ஸோ இந்த லாஸ்ட் 2 லைனும் டார்கெட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த லாஸ்ட் 2 லைனும் இந்த ஃபர்ஸ்ட் 2 லைன் ரொம்ப முக்கியமானது. அப்ப இது கேட்டாங்கன்னா இந்த பாடல் வந்து பெரும்பாலாற்றுப்படையில வருது. நமக்கு சிலபஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உருத்திர கண்ணகனார் கொடுத்திருக்கிறதால அவருடைய பாடல்கள் பள்ளி பாட புத்தகத்துல எங்க இருந்தாலும் நம்ம தேடி தேடி படிக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம். சோ குறை, அதாவது குடிநிறை வல்ட்சி செஞ்சால் உழவர் நடைநடுவில் பெரும்பகடும் புதர்வில் பூட்டி, இந்த லைன்களும் கடைசியா இருக்கக்கூடிய கரையணர் குறும்பூற்று காட்சி சேர்க்கும் வன்புலம் இறந்த பின்றை என்று சொல்லக்கூடிய இந்த வரிகளும் சரி ரொம்ப ரொம்ப முக்கியமான வரிகள் தான். நம்ம திரும்ப திரும்ப என்ன பண்ணுவோம், ரிவைஸ் பண்ணுவோம். நீங்க இது நோட் பண்ணிக்கிங்க, ரொம்ப முக்கியமானது கூட. ஓகேங்களா? சோ அடுத்து போயிடுவோம். ஓகேங்களா? ஸோ ஏன்னா அந்த பாடல் நமக்கு வந்து இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா அவரை பத்தி நமக்கு சிலபஸ்ல கொடுத்துருக்கிறதால அவரை பத்தி நம்ம டெஃபினட்டா என்ன பண்ணி ஆகணும், படிச்சுதான் ஆகணும். வேற ஆப்ஷன் நமக்கு கிடையாது. ஸோ நமக்கு சிலபஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நான்மணி கடிகை இங்க கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம வேற கலர் யூஸ் பண்ணிப்போம், கிரீன் யூஸ் பண்ணிப்போம். நான்மணி கடிகை நாலடியார் நான்மணி நாற்பத்தைந்தின்பு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. திணைம்பு அந்த பாடல் வரும். இப்ப நாலடியார் நான்மணி அப்படின்னா நான்மணி கடிகை. சோ வந்து பத்தினத்துல கோவை அப்படின்னா அந்த கோவை, இந்த 3 கோவைகள் சொல்லுவாங்கல்ல, அது எடுத்துக்கலாம். சோ பழமொழி அப்படின்னா பழமொழி எடுத்துக்கலாம். சோ மாமூலம் அப்படின்னா இங்க விளக்கம் கொடுத்திருப்பாங்க. இந்நிலை அந்த 18 நூல்கள் இருக்கும் பாத்தீங்களா, அதாவது சங்கம் மருவிய காலத்தில் இயற்றப்பட்ட 18 நூல்கள் சொல்லுவாங்க. அது 18 நூல்கள் சொல்லுவாங்க. சங்கம் மருவிய காலத்தில் இயற்றப்பட்ட 18 நூல்கள் தான் 18 கீழ்கணக்கு நூல்கள் என்று சொல்லுவாங்க. அந்த 18 நூல்களை பத்தி சொல்லக்கூடிய ஒரு பாட்டு தான் இந்த பாட்டு. ஓகேங்களா? இந்த 18 நூல்களை பத்தி குறிப்பிட்டிருப்பாங்க. அந்த 18 நூல்கள் தான் 18 கீழ்கணக்கு நூல்கள். ஓகேங்களா?
மருவிய காலத்தில் இயற்றப்பட்ட நூல்கள். அதை பத்தி ஒரு தகவல் நமக்கு கொடுத்திருப்பாங்க, நீங்க நோட் பண்ணீங்க. இப்ப இதுல இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸும் நம்ம படிக்கணுமா குருசான்னு கேட்டா, நமக்கு தேவையானது மட்டும் படிச்சுக்கணும், எல்லாத்தையும் படிக்க கூடாது. ஓகேங்களா? இங்க கொடுத்திருப்பாங்க, நான் சொன்னல அங்க வந்து மொழின்னு கொடுத்திருப்பாங்கன்னு சொன்னல, அது இங்க கீழே விளக்கம் கொடுத்திருப்பாங்க. இப்ப திருக்குறளை இயற்றியவர் யார் அப்படின்னா திருவள்ளுவர் தான். நமக்கு சிலபஸ்ல திருக்குறள் பற்றிய தகவல்கள் கேட்கப்பட்டிருக்கும். நாலடியார் பற்றிய தகவல் நம்ம சிலபஸ்ல இருக்கும். அப்ப நாலடி இயற்றியது சமண முனிவர்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும். நான்மணிக்கடிகை ஆசிரியர் வந்து பாத்தீங்கன்னா விளம்பி நாகனார். ஓகேங்களா? விளம்பி நாகனார் ஞாபகம் வச்சுக்கணும். இன்னா 40 கபிலன்றது நமக்கு ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாத்தீங்களா, இது எல்லாமே நமக்கு சிலபஸ்ல இருக்கு. ஹைலைட் செய்யப்பட்ட அனைத்துமே நமக்கு சிலபஸ்ல இருக்கு. அப்ப ஹைலைட் செய்யப்படாததெல்லாம் நமக்கு சிலபஸ்ல இல்லையா குருசான்னு கேட்டா கிடையாது. வெளிப்படையா தமிழ் சிலபஸ்ல கொடுக்கல. சோ நமக்கு சிலபஸ்ல கொடுத்திருக்கிறது மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கீங்க. பட் மேலும் நீங்க என்ன பண்ணிக்கோங்க, கொடுத்திருக்காங்கன்றதுக்காக லைட்டா ரீட் அப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனா சிலபஸ் தான் நம்மளுடைய தாரக மந்திரம். இப்ப திரிகடுகம் அப்படின்னாவே நமக்கு தெரியும் யாரு, நல்லாதனார் அப்படின்றது நமக்கு வந்துடும். திரிகடுகம்னாவே நல்லாதனார் வந்துடுவார். சோ பழமொழி 400 அப்படின்னாவே மூன்றுரை அரையனார். சோ சிறுபஞ்சமூலம் அப்படின்னாவே காரியாசனார் வந்துடுவார். ஏலாதி அப்படின்னாவே கணித மேதாவியார். சோ முதுமொழி காஞ்சி அப்படின்னா கூடலூர் கிழார். முதுமொழி காஞ்சி கூடலூர் கிழார். சோ இதுதான் வரும். நல்லா வச்சுங்க. திருக்குறள் திருவள்ளுவர், நாலடியார் சமண முனிவர்கள், நான்மணிக்கடிகை விளம்பி நாகனார், இன்னா 40 கபிலர், திருகடுகம் நல்லாதனார், பழமொழி 400 மூன்றுரை அரையனார், சிறுபஞ்ச மூலம் காரியாசன், ஏலாதி கனிமேதாவியார். சோ முதுமொழி காஞ்சி கூடலூர் கிழார். இது மட்டும் ஞாபகம் வச்சு நீங்க படிச்சிருப்பீங்க. சோ இது ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. சோ அடுத்து பாருங்க, ஒரு மறை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஒரு மறை என்றால் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, பொதுவா நம்ம எடுத்துப்போம். இப்போ திருக்குறள் தான் இங்க கொடுத்திருக்காங்க. ஒரு மறை அப்படின்னு நமக்கு திருக்குறள் தான் கொடுத்திருக்காங்க. திருக்குறள் அது என்ன சார் திருக்குறள் அப்படின்னா, பொதுவாகவே நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ உலக அளவுல வந்து பாத்தீங்கன்னா விவிலியத்திற்கு அடுத்தபடியாக உலகின் பெரும்பான்மையான மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்ட பெருமை உடையது திருக்குறள். அப்ப என்ன சொல்ல வராங்கன்னா, இங்க மேல இருந்தே வந்துடும். 14 கீழ்கணக்கு நூல்களில் இடம்பெற்றுள்ள அறநூல்களில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தன்மை என விளங்குகிறது அப்படின்னு எடுத்துப்போம். சோ மணிமுடியாக விளங்கும் திருக்குறள் உலகம் போற்றும் பொதுமறை. அப்ப திருக்குறளுக்கு என்ன பேர் அப்படின்னா பொதுமறை அப்படின்ற பேர் இருக்கு. அதான் அவங்க சொல்றாங்க. அதுக்கு என்ன சொல்றாங்க? பொதுமறை. இது அறம் பொருள் இன்பம் என்று முப்பொருண்மைகளை உடையதுன்றாங்க. முப்பொருண்மைகள் அது மூன்றா பிரிச்சிருக்காங்க. அறம் பொருள் இன்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 விஷயங்களா பிரிச்சிருக்காங்க. இந்த திருக்குறள் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த திருக்குறள் இது வந்து பாத்தீங்கன்னா பைபிள், விவிலியம் என்றால் என்னன்னா பைபிள். பைபிளுக்கு அடுத்தபடியாக அதிகமா மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு நூலா. இந்த நூலை இயற்றியது வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் தான். இந்த திருவள்ளுவருடைய முழு வரலாறுமே நமக்கு கிடைக்கல, அவருடைய ஃபுல் ஹிஸ்டரியுமே நமக்கு கிடைக்கல. பட் இருந்தாலுமே அவருடைய பிறந்த காலம் வந்து பாத்தீங்கன்னா கிமு 31, கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு அப்படின்னு அர்த்தம். கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடியே திருவள்ளுவர் பிறந்துட்டு இருக்கிறாரு, 31 பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் ஆண்டு அதை வச்சு கணக்கு பண்ணிட்டு இருக்கோம். இதை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா மறைமலை அடிகள் தான் இதை கண்டுபிடிச்சிருப்பாரு. யாருன்னா மறைமலை அடிகள். ஓகேங்களா? மறைமலை அடிகள் தான் இதை கண்டுபிடிச்சிருப்பாரு. சோ இதை நோட் பண்ணிக்கணும் இந்த பாயிண்ட். ஓகேங்களா? இப்ப திருக்குறள் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அவங்க ஒரு மறை அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இந்த இடத்துல பாருங்க, இந்த பேர் ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு. சோ ஒரு மறை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க திருக்குறள் இந்த இடத்துல. ஓகே. சோ அடுத்து நமக்கு கூடா ஒழுக்கம் அப்படின்ற ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. கூடா ஒழுக்கம் அது என்ன சார் கூடா ஒழுக்கம் அப்படின்னா, நீங்க உங்களுக்கு தமிழ் சிலபஸ் இருக்கா, உங்களுக்கு தமிழ் சிலபஸ், அந்த தமிழ் சிலபஸ்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கூடா ஒழுக்கம் அப்படின்ற ஒரு டாபிக் கொடுத்திருப்பாங்க. 20 தமிழ்ல 20 அதிகாரங்கள் கொடுத்திருப்பாங்க நமக்கு. அந்த 20 அதிகாரங்கள்ல உங்களுக்கு கூடா ஒழுக்கம் அப்படின்ற ஒரு அதிகாரம் இருக்கும். அதுல இப்ப நான் உங்களுக்கு பொதுவாகவே இந்த கூடா ஒழுக்கம் அப்படின்றதுல இந்த முதல் திருக்குறளும் கடைசியா இருக்கக்கூடிய திருக்குறளும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான திருக்குறள் மட்டும் இதுல விளக்குறேன். வஞ்ச மனத்தான் படிச்சொழுக்கம் பூதங்கள் 5 அகத்தே நகும். இவங்க விளக்கம் கொடுக்கல, இந்த புத்தகத்துல விளக்கம் கொடுக்கல, பட் நம்ம விளக்கம் கொடுத்துருவோம். வஞ்ச மனத்தான் படிச்சொழுக்கம் பூதங்கள் 5 அகத்தே நகும். அதாவது என்ன சார் இதுக்கான விளக்கம் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, அதாவது நீங்க வஞ்சகமானவங்க தான், நீங்க ரொம்ப கேடு கெட்டவங்க, நீங்க ரொம்ப கேவலமானவங்க அப்படின்ட்டு உங்களுக்கு தான் தெரியும். நீங்க ஆனா வெளியே மத்தவங்களுக்கு நல்லது செய்யற மாரி நடிப்பீங்க. ஓகேங்களா? நீங்க கேடு கெட்டவங்க அப்படின்ட்டு உங்களுக்கு தான் தெரியும். ஆனா நீங்க வெளியே மத்தவங்களுக்கு நான் உங்களுக்கு நல்லது செய்யறேன் அப்படின்னு நீங்க நடிப்பீங்க. அப்படி நடிக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, உங்க உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பஞ்சபூதங்கள், அதாவது இந்த பூதங்கள் சொல்லுவாங்க, 5 பூதங்கள், பஞ்சபூதங்கள், அதான் பூதங்கள் 5
அந்த பஞ்சபூதங்கள் 5 பூதங்கள், காற்று நீர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 5 பூதங்களும் உங்க மனசுக்குள்ள இருந்து சிரிக்குமா, உங்க உடம்புக்குள்ள இருந்து சிரிக்குமா, உங்களை பார்த்து சிரிக்குமா, நீ இவ்வளவு கேடு கட்டம் தெரியுமா அப்படின்ட்டு உங்களை பார்த்து சிரிச்சிட்டு இருக்குமா. அப்ப வஞ்ச மனத்தான் படிச்சொழுக்கம் பூதங்கள் 5 அகத்தே நகும். ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு திருக்குறள். மற்ற திருக்குறள் எல்லாம் நம்ம பின்னாடி கவர் பண்ணுவோம். சோ இது வந்து நமக்கு சிலபஸ்ல இருக்கு. 20 அதிகாரங்கள்ல இந்த கூடா ஒழுக்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு அதிகாரம் நமக்கு பயின்று வந்துடும். ஸோ இப்போ நம்ம முக்கியமானதை மட்டும் நான் கொடுக்குறேன், நீங்க கவர் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க 10 திருக்குறள் கொடுத்திருப்பாங்க. வழியின் நிலையான் வள்ளுருவம் பெற்ற புலிதோல் போர்த்தி மெய்ந்தற்று. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானதுதான். இப்போ தவமறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைத்து வேற்றுன் புல் சிமிழ் தற்று. இப்ப தமிழ்ல உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க பாத்தீங்களா? சோ புல் வந்து என்ன பண்ணும், சிமிழ்க்கும் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கல்ல, அதுக்கான விளக்கம் தான் இது. புல் அப்படின்னாவே, புல் என்றால் பறவை, பறவை வந்து பாத்தீங்கன்னா சிமிழ் அப்படின்னா அது வந்து ஒலி, சிமிழ் என்ற ஒலி எழுப்பும் அப்படின்ற ஒரு பொருள் தான் இருக்கும். சோ இதுல நிறைய திருக்குறள் இருக்குமா, நம்ம இதுல முக்கியமான திருக்குறள் மட்டும் சொல்றேன். இது 10மே முக்கியமானதுதான். இந்த 10மே நம்ம வந்து பாத்தீங்கன்னா தனியா ஒரு அதிகாரமா கவர் பண்ண போறோம், அதுல பாத்துக்கலாம். இப்போ இந்த முதல் திருக்குறளும் கடைசி திருக்குறள் மட்டும் விளக்கம் கொடுக்குறேன். இதுக்கும் ஒரு இந்த 9வது திருக்குறளுக்கும் ரொம்ப முக்கியமானது. அதாவது என்னன்னா, கனை கொடியது யாழ்கோடு செவிழ்தாங்கு அன்ன வினைபடுபாலால் கொழல். அதாவது என்ன சொன்னா, என்னதான் வந்து பார்த்தனா அம்பு நேராக இருந்தா கூட அது ஒரு உயிரை எழுத்துரும். என்னதான் யாழ் வளைஞ்சி இருந்தாலும் அது வந்து பார்த்தனா இசையை கொடுக்கும். அது போல ஒருத்தர் வந்து அவங்களுடைய செய்யக்கூடிய செயலை வச்சு நீங்க அவங்களை ஆராய்ங்க, அவங்க வந்து எப்படிப்பட்டவங்க அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு திருக்குறள் தான். ரொம்ப ரொம்ப முக்கியமான திருக்குறள். கனை கொடியது யாழ்கோடு செவிழ்தாங்கு அன்ன வினைபடுவாளால் கொழல். இந்த திருக்குறள் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசி எக்ஸாம்ல ஐ திங்க் 2024 ஐ திங்க் இது குரூப் 4 எக்ஸாம் நினைக்கிறேன். ஓகேங்களா? அந்த குரூப் 4 எக்ஸாம்ல சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக அமைத்தல் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் கேட்டிருந்தாங்க டிஎன்பிசி எக்ஸாம்ல. அந்த எக்ஸாம்ல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, யாழ்கோடு பாலால் கொழல் வினைபடு செவ்விழ்தாங்கு அன்ன கனைக்கூடியது அப்படின்னு மாத்தி மாத்தி அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அதை வந்து சரியான முறையில காலவரிசைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தாங்க. அதை ஒழுங்குபடுத்தி எழுதுங்க, சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அப்ப திருக்குறள் இந்த ஒழுங்குபடுத்தி எழுதுறதுல நமக்கு கேட்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மழித்தலும் நீட்டலும் வேண்டாம் உலகம் பழித்தது ஒழித்து விடின். இந்த திருக்குறள் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு திருக்குறளும் கூட. அது என்ன சொல்றேன் அப்படின்னா, மழித்தலும் நீட்டலும் வேண்டாம், இந்த உலகம் வந்து பழித்ததை ஒழித்து விடின். நீ வந்து பாத்தீங்கன்னா மீஸ் தாடி எடுக்க வேண்டாம், தாடி வளர்க்க வேண்டாம், மொட்டை அடிக்கும் வேண்டாம், இந்த தாடி வளர்த்துக்கிட்டு இந்த தவக்கோலத்துல போக வேண்டாம், இந்த உலகம் எது செய்யாதுன்னு சொல்லுதோ அதை நீ செய்யாத அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த திருக்குறள் ரொம்ப ரொம்ப முக்கியமான திருக்குறள். இப்ப சொன்ன 3மே ரொம்ப ரொம்ப முக்கியமானது, மற்றதும் முக்கியம்தான். பட் இப்ப நம்ம வந்து இதுல நிறைய டாபிக்ஸ் இருக்கு, இது தமிழ்ல நம்ம நடத்தும் போது தெளிவா கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா? இந்த 10 திருக்குறளுமே ரொம்ப முக்கியமானதுமா. ஓகேங்களா? அடுத்தது 400 அப்படின்வாங்க. 400 அங்க ஒரு மறை அப்படின்னு பார்த்தா அது திருக்குறள் சொல்லுவாங்க. இங்க 400 அப்படின்னா நமக்கு என்ன வந்துடும், திருக்குறளுக்கு அடுத்த நிலையில் வைத்து எண்ணத்தக்க நாலடியாரும் திருக்குறளும் 2 சேர்த்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுதான் 400 அப்படின்னா நாலடியாரும் பழமொழி குறிப்பிடுவாங்க. பழமொழி கூட நமக்கு 400 தானே வரும், அதுல வந்துடும். ஓகே, 400. ஸோ திருக்குறளுக்கு அடுத்த நிலையில் வைத்து போட்டக்கூடிய நாலடியாரும் பழமொழி 400. ஸோ இந்த நாலடியாருக்கு நாலடி 400 வேளாண் வேதம் என்று வெவ்வேறு பெயர்கள் எல்லாம் இந்த நூலுக்கு வந்து சுட்டி காட்டப்படுதான். அதாவது 3 பேர் சொல்லியிருக்காங்க, மொத்தம் 3 பேர் கொடுத்திருக்காங்க புக்ல, எல்லாம் பாத்துக்கோ. நாலடி 400 வேளாண் வேதம். சமண முனிவர்களால் பாடப்பட்ட 400 வெண்பாக்களின் தொகுப்பு தான் இந்த நூல். ஓகே, எத்தனை வெண்பாக்கள்? 400 வெண்பாக்கள். அப்போ நாலடியார் எத்தனை வெண்பாக்களால் பாடப்பட்டது அப்படின்றால் 400 வெண்பாக்களால் பாடப்பட்டது நாலடியார். 400 வெண்பாக்களால் பாடப்பட்டிருக்கும். இதை தொகுத்தவர் யார் அப்படின்னா பதுமனார். இப்ப தொகுத்தவர் பதுமனார் அப்படின்றத கரெக்டா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இந்நூலை போன்றே 400 வெண்பாக்களான நூல் தான் பழமொழி 400. ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழி அமைய பாடப்பட்டிருப்பதால் இந்த நூலுக்கு இப்பெயர் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்நூலை இயற்றியவர் மூன்றுரை, அதாவது மூன்றுரை அரையனார் அப்படின்னு சொல்லுவாங்க. மூன்றுரை அப்படின்றது அவருடைய ஊராக இருக்கலாம், அரையன் என்பது ஒரு அரசனை குறிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தும் இருக்கு. அப்ப 400 அப்படின்னு சொல்லும் போது இந்த விளக்கங்களை நீங்க எடுத்துக்கிறது சரியா இருக்கும். ஓகேங்களா? சோ அடுத்து போயிடலாமா? அப்ப 400 அப்படின்னா எது வந்துடும், நமக்கு 2 பாடல் வந்துடும், நாலடியாரும் பழமொழி 400 வந்துடும். இப்ப நாலடியாருடைய ஒரு பாடல் வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. நாலடியார் ஒரு பாடல். இந்த பாடல் ரொம்ப, இந்த பாடல் மட்டும் நீங்க பாத்துக்குங்க. நமக்கு விளக்கம் கூட அவ்வளவு முக்கியம் கிடையாது. கல்வியை பத்தி பேசக்கூடிய ஒரு பாடல் தான், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த பாடல் தான் நமக்கு கேட்பாங்க. இம்மை பயக்குமால் ஈய குறைவென்றால்,
தம்மை விளக்குமார் தாளமுற கேடின்றாள். எம்மை உலகத்து யாம் காணோம் கல்வி போல் மம்ம மறுக்கும் மருந்து அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இந்த லைன் மட்டும் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா, இந்த லைன் தான். கல்வி போல் மம்மம் அறுக்கும் மருந்து என்று எந்த நூல் கூறுகிறதுன்னு கேட்பாங்க. நாலடியார் குறிப்பிடுகிறது. நோட் பண்ணிக்கோங்கப்பா. இம்மை தம்மை எம்மை அப்படின்னு வரும். இம்மை தம்மை எம்மை. இம்மை பயக்குமால் ஈய குறைவின்றாள். தம்மை விளக்குமால் தாளமுற கேடின்றாள். எம்மை உலகத்து யாம் காணோம் கல்வி போல் மம்மம் அறுக்கும் மருந்து அப்படின்னு குறிப்பிடுவாங்க. ஓகேங்களா, மம்மம் அறுக்கும் மருந்து என்று குறிப்பிடுவாங்க. சோ இம்மை பயக்குமால் ஈய குறைவின்றாள். தம்மை விளக்குமாம் தாளமுற கேடின்றாள். எம்மை உலகத்து யாம் காணும் கல்வி போல் மம்மம் அறுக்கும் மருந்து என்ற பாடல் நாலடியார்ல வரக்கூடிய ஒரு பாடலா இருக்கும். ஸோ கல்வி போல் மம்மம் அறுக்கும் மருந்து எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பாடல். இந்த பாட்டு வந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க, ஒரு இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் உங்களுக்கு நாலடியார்ல ஒரு பாட்டு கொடுத்த போல உங்களுக்கு பழமொழி ஞானூர்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு பாட்டு கொடுத்திருக்காங்க. அது என்ன பாட்டு அப்படின்னா, நாடி நமரென்று நன்கு புணர்ந்தாரை கேடு பிறரோடு சூழ்தல் கிளர்மணி நீடுங்கள் வெற்ப நினைப்பின்றி தாமிருந்த கோடு குறைந்து விடல். இந்த வார்த்தை தான். ஸோ இதுல என்ன சார் பழமொழி அப்படின்னா, அந்த கோடு குறைந்து விடல், தாமிருந்த கோடு குறைந்து விடல் என்பதுதான் பழமொழிமா. இதுதான் கேட்பாங்க. தாமிருந்த கோடு குறைந்து விடல் என்ற மேற்கோள் எந்த நூல்ல குறிப்பிடப்பட்டிருக்குன்னு கேட்பாங்க. பழமொழி ஞானூறு. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாடல்மா. ஓகேங்களா, ரொம்ப 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 முக்கியமான பாடல். நாடி நமனென்று நன்கு புணர்ந்தாரை கேடு பிறரோடு சூழ்தல் கிளர்மணி நீடுங்கள் வெற்ப நினைப்பின்றி தாமிருந்த கோடு குறைந்து விடல் அப்படின்றதுதான் இதோடைய விளக்கமா இருக்கும். பழமொழி நானூறுல வரக்கூடிய ஒரு முக்கியமான பாட்டு இது. ஓகேங்களா, இந்த பாட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கூட. ஸோ அதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த இமேஜ் பாருங்க. அந்த மரத்து மேல அவர் உட்காந்துட்டு இருப்பாரு. ஸோ அந்த மரத்து மேல உட்காந்துட்டு இருக்கும்போது அதை உட்காந்துட்டு இருக்க கிளை அவரு வெட்டும் போது தனக்கு தானே கெடுதல் செஞ்சுக்கிற மாதிரி தான் அந்த பழமொழி வந்து கொடுத்திருப்பாங்க. இது புக் பேக்ல இருக்கும். நம்ம புக் பேக்ல டிஸ்கஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா, ஸோ மும்மருந்து அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அடுத்து மும்மருந்து. மும்மருந்து என்றால் சரி, இப்ப எப்படி நீங்க ஒரு மறை பாத்தீங்க, ஒரு மறை அப்படின்றது நீங்க பாத்தீங்க. அதுல திருக்குறள் பத்தி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இரு நானூறுன்னு பாத்தீங்க. அதுல நாலடியாரும் பழமொழி நானூறு கொடுத்தாங்க. மும்மருந்து அப்படின்னா 14 கீழ்கணக்கு நூல்கள்ல மருந்து பெயர்களை கொண்ட அறநூல்கள் ஒரு 3 நூல்கள் இருக்கு. அதுல முதலாவதாக திரிகடுகத்தை வைக்கிறாங்க. 3 தானே ஃபர்ஸ்ட் வரும் நமக்கு, அதனால 3 ஃபர்ஸ்ட் வைக்கிறாங்க. அதுல சுக்கு மிளகு திப்பிலி ஆகிய 3ம் கலந்த மருந்து உடல் நோயை தீர்ப்பது போல இந்நூலின் ஒவ்வொரு செயலில் உள்ள 3 கருத்துக்களும் உள்ளத்து நோயை தீர்ப்பதால் இந்நூல் திரிகடுகம் என்று பெயர் பெற்றிருக்குன்னு சொல்றாங்க. சோ திருகடுகம். அப்ப திருகடுகத்துல 100 வெண்பாக்கள் கொண்டிருக்கு. இப்ப நாலடி நானூறுல உங்களுக்கு 400 வெண்பாக்கள் இருக்கும். அதான் வெண்பாக்கள்னா பாடல்கள்னு அர்த்தம். ஓகேங்களா, அதே போல உங்களுக்கு பழமொழி நானூறுலயும் 400 பாடல்கள் இருக்கும். அதே போல உங்களுக்கு திரிகடுகத்திலையும் 100 பாடல்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த திரிகடுகத்தின் ஆசிரியர் யாருன்னா நல்லாதனார் சொல்றாங்க. நம்ம சொல்லி கொடுத்திருப்போம். நீங்க ஒரு திரியை வந்து வைக்கும் போது அந்த திரி வந்து நல்லா எரியணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். நல்லாதனார் அப்படின்றது நமக்கு சரியானதா இருக்கும். ஓகேங்களா, நல்லாதனார் அப்படின்றது நமக்கு சரியான ஒரு விளக்கமா இருக்கும். ஓகேங்களா, இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இரண்டாவதாக அமைந்த நூல் சிறுபஞ்ச மூலம். இரண்டாவதாக அமைந்த நூல் சிறுபஞ்ச மூலம். அதாவது என்ன சார் அப்படின்னா, இப்ப முதல்ல வந்து நமக்கு வச்சது வந்து பாத்தீங்கன்னா திரிகடுகம். சோ 3. ரெண்டாவது சிறுபஞ்ச மூலம்னா 5 இருக்கும். 5 ரெண்டாவது வைக்கிறாங்க. இது கண்டங்கத்திரி, சிறுவழுந்துணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. கண்டங்கத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டங்கத்திரி. அப்ப சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 5 வேர்களை பத்தி குறிப்பிடுறாங்க. அந்த 5 வேர்களும் எப்படி உடலை வந்து பார்த்தோன்னா உடல் நோயை வந்து போக்குமோ அது போல இந்த நூலுக்கு செயல நீங்க படிக்கும் போது அதுல இருக்கக்கூடிய 5 கருத்துகளும் உங்களுடைய அறியாமையை போக்கும்னு சொல்றாங்க. வாழ்க்கைக்கு வலிமை சேர்க்குமா, அதுதான் இங்க சொல்ல வராங்க. இந்த நூல் வந்து பாத்தீங்கன்னா 102 வெண்பாக்கள் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா நமக்கு பழைய 10th புத்தகத்துல நமக்கு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 97 வெண்பாக்கள் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. 97 வெண்பாக்கள் கொடுத்திருப்பாங்க. ஸோ இது நீங்க நோட் பண்ணிக்கிங்க. 97 வெண்பாக்கள் முன்னாடி கொடுத்திருப்பாங்க. நமக்கு இப்ப இருக்கக்கூடிய இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 102 அட்வான்ஸ் 12th ஸ்டாண்டர்ட்ல கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா, எது ஆப்ஷன்ல இருக்கோ நீங்க போட்டுங்க. இப்ப கேட்பீங்க சார் எது சார் போடுறதுன்னா இது ரெண்டுத்துல எது ஆப்ஷன்ல இருக்கோ அதை நீங்க எடுத்துக்கிறது பெஸ்டா இருக்கும். ஓகேங்களா. அடுத்தது மூன்றாவதாக அமைந்தது ஏலாதி. மூன்றாவதாக
அமைந்தது ஏலாதி. இங்க கொடுத்திருப்பாங்க மூன்றாவதாக அமைந்தது ஏலாதி. சோ ஏலம், லவங்கப்பட்டை, நாகசேகரம் அண்ட் மிளகு, திப்புள்ளி. அதனால நாகசேகரம்னு என்ன சார் அப்படின்னு கேட்பாங்க. அது சிறுநாகப்பூ இருக்குல்ல, சிறுநாகப்பூ, அதுதான் சொல்றாங்க. ஏலம், லவங்கம், சிறுநாகப்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி. இந்த சிறுநாகப்பூ தான் வந்து பாத்தீங்கன்னா நாகசேகரம் என்று இன்னொரு பேர்ல அழைக்கப்படுது. நாகசேகரம் சிறுநாகப்பூ. ஓகேங்களா, அதையும் நீங்க நோட் பண்ணிக்கணும். ஸோ அதுதான் இங்க நமக்கு ஒரு இமேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு இமேஜ் தான். 12th ஸ்டாண்டர்ட் ரொம்ப ஒரு சின்ன லெசன் தான்ப்பா, ரொம்ப கண்டென்ட் இருக்காது, சீக்கிரம் முடிச்சிடலாம். ஓகேங்களா. திருகடுகம், சுக்கு, மிளகு, திப்புள்ளி. ஸோ மருந்து பொருள்கள் ஆனது அப்படி கொடுத்துருக்காங்க. அது திருகடுகம் கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல வந்து பாருங்க, நெருஞ்சி, கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, இது சிறு பஞ்சமூலம். இந்த இடத்துல ஏலாதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏலம், லவங்கம், நாககேஸ்வரம், திப்பிலி, சுக்கு, மிளகு. இதை நமக்கு பொருந்தாத ஒன்றிலும் கேட்க வாய்ப்பு இருக்கு, மாத்தி கொடுத்து நமக்கு கேட்க வாய்ப்புகள் இருக்கு. அதையும் நீங்க கொஞ்சம் வெரிஃபை பண்ணிக்கிங்க. ஓகேங்களா. சோ சுக்கு ஆகிய அதான் மேல பார்த்ததுதான் எப்படி இருக்கோ அது போல இந்த நூல் இருக்கக்கூடிய 6 கருத்துக்களுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அறியாமையை போக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப ஏலாதி அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே அதுல 80 வெண்பாக்கள் இருக்கு. ஏலாதியில 80 வெண்பாக்கள் இருக்குது. இது இயற்றியவர் வந்து பார்த்தீங்கன்னா கனி மேதாவியர் அப்படின்றதான் நமக்கு சரியானது. ஏலாதி இயற்றிய ஆசிரியர் பேர் என்ன? கனி மேதாவியர் அப்படின்றது ஏலாதியுடைய ஆசிரியர் பேரை பார்க்கப்படுது. சோ சிறுபஞ்ச மூலம். அடுத்து நம்ம பார்க்க போறது சிறுபஞ்ச மூலம். அது என்ன சார் சிறுபஞ்ச மூலம் அப்படின்னா, சிறுபஞ்ச மூலத்துல நிறைய பாடல்கள் நீங்க படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா. சோ கண் வளர்ப்பு கண்ணோட்டம், கால் வளர்ப்பு செல்லாமை, என் வளர்ப்பு இத்துணையாம் என்றுரைத்தல், பண் வளர்ப்பு கேட்டான் நன்றென்று கிளவேந்தன் தன்னாடு, வாட்டான் என்றால் வனப்பு அப்படின்னு ஒரு பாட்டு பழைய புத்தகத்தில் இருக்கும், நீங்க படிச்சிருப்பீங்க. சோ இந்த இடத்துல சிறுபஞ்ச மூலத்துல இங்க ஒரு பாடல் இருக்கு நமக்கு. ஓகேவா. பொருள் போக மஞ்சாமை பொன்றுங்கால் போர்த்த, அருள் போகா வாராமின் வென்றழைத்த, இருள் தீர கூறப்படும் குணத்தான், கூர்வேல்வல் வேந்தனால் தேரப்படும் குணத்தினான் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நீங்க எப்பவுமே படிக்கும் போது இந்த ஃபர்ஸ்ட் பொருள் போக மஞ்சாமை பொன்றுங்கால் போர்த்த இந்த லைன் அப்படி நல்லா புரிஞ்சுக்கங்க. கேட்டாங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 2 லைன் கேட்பாங்க, அல்லது இந்த கடைசி 2 லைன் கேட்பாங்க. சோ தேரப்படும் குணத்தினான் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சிறுபஞ்ச மூலம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அதாவது பொருள் இன்பம் இடுங்கண் வந்த காலத்து அஞ்சாமை, பிரிதோர் உயிரின் துன்பம் கண்டு இறங்குதல், நிலையான அறம் ஆகிய 5 உடையவன், நல்ல அரசனாக செயலாற்றுவதற்குரிய தகுதி உடையவன் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி கேட்பாங்கப்பா. அதாவது எந்த 5 உடையவன். ஓகேங்களா. எந்த 5 உடையவன் நல்ல அரசனாக செயலாற்றுவதற்குரிய தகுதி உடையவனாகிறான். எந்த 5 உடையவன் நல்ல அரசனாக செயலாற்றுவதற்குரிய தகுதி உடையவன் ஆகிறான் அப்படின்னு கேட்டாங்க. அப்படின்னா பொருள் போகா மஞ்சாமை பொன்றுங்கால் போர்த்த, அருள் போகா வாராமென்று உரைத்த, இருள் தீர கூறப்படும் குணத்தினான், கூர்வேவல் வேந்தல் தேரப்படும் குணத்தினான். அதாவது இங்க குணத்தான் அப்படின்ற வார்த்தை இருக்கு, இங்க குணத்தினான் அப்படின்ற வார்த்தை இருக்கு. இது ரெண்டும் ஒரு கீவேர்டை வச்சுக்கோங்க. அப்போ பொதுவாகவே என்ன சார் விளக்கம் அப்படின்னா, பொருள் இன்பம் இடுகண் வந்த காலத்து அஞ்சாமை, பிரிதோர் உயிரின் துன்பத்தை கண்டு இறங்குதல், நிலையான அறம், இந்த 5 இருக்கக்கூடியவன் தான் நல்ல ஒரு அரசனாக செயலாற்றுவதற்குரிய தகுதியா. இது ஒரு நல்ல அரசனக்கூடிய 5 தகுதிகளை சிறுபஞ்ச மூலம் குறிப்பிடுது. சோ அதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடல். நமக்கு சிறுபஞ்ச மூலம் நமக்கு டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல தெளிவாகவே கொடுத்திருப்பாங்க. சோ நீங்க அதை மறக்காம பண்ணுங்க, கவர் பண்ணிடுங்க. ஓகேங்களா. டன். அடுத்து போயிடுவோம். ஓகேங்களா. சிறுபஞ்ச மூலத்தை பத்தி நம்ம கவர் பண்ணிட்டோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் 40ன்னு கொடுத்திருப்பாங்க. நான் 40 அது என்ன சார்? நான் 40 அப்படின்னா பொதுவாகவே நான் 40 அப்படின்னா என்று அழைக்கப்படும் 4 நூல்களான இன்னா 40, இனியவை 40, கார் 40, களவழி 40 தான் நான் 40. 4 40கள் என்று பொருள்படும். 4 40கள். ஓகேங்களா. 4 40. ஓகேங்களா. அந்த 4 40 தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் 40 என்று சொல்றாங்க இவங்க. அதுல நமக்கு இதுல டிஎன்பிசி சிலபஸ்ல இருக்கிறது என்னன்னா இன்னா 40 மட்டும் தான் நமக்கு டிஎன்பிசி சிலபஸ்ல கொடுத்திருப்பாங்க. அந்த இன்னது துன்பம் தரும் 40 வெண்பாக்கள் ஆன நூல் தான் இந்த இன்னா 40ன்னு சொல்லுவாங்க. இந்த இன்னா 40 ஆசிரியர் யார் அப்படின்னா கபிலர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் இனியவை 40 வெண்பாக்களை கொண்டது. அது வந்து பூதன் சேர்ந்தனார் எழுதியிருப்பார் அப்படின்னு தெரியும். பூதன் சேர்ந்த நாரால் பாடப்பட்டிருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். அப்ப இன்னது துன்பங்கள் தரும் சொல்லக்கூடிய அந்த 40 வெண்பாக்களான நூல் தான் இன்னா 40. சோ அதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த கண்டென்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். ரொம்ப முக்கியமானது கூட. ஓகேங்களா. சோ பார்த்துங்க. ஓகேங்களா. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு பாடல்பா. ஓகேங்களா. சோ மணிமொழி கோவை அடுத்து நம்ம பார்க்க போறது மணிமொழி கோவைன்னு சொல்லுவாங்க.
பதினெண் கீழ்கணக்கு நூல்களான நான்மணி கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசார கோவை ஆகிய மூன்றையும் மணிமொழி கோவை. இப்ப மேல நான் சொன்ன பாத்தீங்களா, இது கோவை அப்படின்னு சொல்லும் போது இதைத்தான் இந்த கோவைன்னு சொல்லுவாங்க. பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா ஆசார கோவை தான் கோவைன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல மணி மொழி கோவை, மணிமொழி கோவை அப்படின்னா 14 கீழ்கணக்கு நூல்களான நான்மணி கடிகை. இந்த கணிகை வந்து பார்த்தா நமக்கு மணியில வந்துடும். கடிகையில இந்த நடுவில் வந்து பாருங்க மணி, மணி மணி நடுவில் இருக்கா. முதுமொழி காஞ்சி, அதுல மொழி நடுவில் இருக்கும் பாருங்க, நடு. ஆசார கோவை, இதுல கோவை கடைசியா இருக்கு பாருங்க. இந்த மூன்றும் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மணிமொழி கோவை. இது வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்கப்பா. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமான கேள்வி, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து கீழே 4 மணிகள் பதிக்கப்பெற்ற கடிகை என்னும் அணிகலன் போல, கடிகை என்றால் ஒரு அணிகலன் அப்படின்னு சொல்றாங்க. கடிகை என்றால் என்னது? அணிகலன் போல ஒவ்வொரு செயலிலும் 4 அரிய கருத்துக்கள் கொண்டுள்ளதால் இந்த நூல் நான்மணி கடிகை என்று கூறப்படுது. இந்த நூல் 104 வெண்பாக்களை கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. நான்மணி கடிகை எத்தனை வெண்பாக்களை கொண்டது? 104 வெண்பாக்களை கொண்டது. நான்மணி கடிகை 104 வெண்பாக்களை கொண்டது. சோ இந்த 104 வெண்பாக்களை இயற்றியவர் யார் அப்படின்னா, அது கொண்டது நான்மணி கடிகை இயற்றியவர் யார் அப்படின்னா விளம்பி நாகனார். நம்ம படிச்சிருப்போம் 4 மணிக்கு 104, ஆக்சுவலி 106 இருக்கும் அதுல, ஓகேங்களா. 106 வரும். 2 பாட்டு வந்து பாத்தீங்கன்னா கடவுள் வாழ்த்து பாடக்கூடியதா இருக்கும். ஆக மொத்தம் 104. ஸோ 4 மணிக்கு விநாயகருக்கு வந்து நம்ம 106 தேங்காய் உடைப்போம் அப்படின்னு நம்ம நடத்திருப்போம், கிளாஸ்ல நடத்திருப்போம். ஸோ 4 மணிக்கு விநாயகருக்கு 106 தேங்காய் உடைப்போம். அதுல 2 பாடம் கடவுள் வாழ்த்து, மீதி 104 வெண்பாக்களை கொண்டிருக்கும். ஸோ இதை நீங்க நோட் பண்ணிக்கணும், ஓகேங்களா. இந்த பாடம் நோட் பண்ணிக்கோங்க. அதே மாரி வந்து பாத்தீங்கன்னா இங்க பல மணிகளை கோவையாக கொண்டு அமைவது மகளிரணியும் காஞ்சி என்று அணிகலன் சொல்லுவாங்க. அதுபோல நமக்கு முதுமொழிகளை கோவையாக கொண்டு 100 வெண்பாக்கள் அப்படின்னா முதுமொழி காஞ்சி. நமக்கு சிலபஸ் நான் எதெல்லாம் ஹைலைட் பண்ணியிருக்கணும் அதை மட்டும் கண்ண மூடிட்டு படிச்சுட்டு போங்க. 100% அதுல தான் கேள்வி வரும். ஏன்னா நம்ம சிலபஸை மட்டும் தான் இங்க கவர் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. ஸோ முதுமொழி காஞ்சி, அதாவது முதுமொழி காஞ்சி இருக்கு பாத்தீங்களா, அது 100 வெண்பாக்களை கொண்டதுமா. ஸோ இதோட ஆசிரியர் வந்து பார்த்தோன்னா புலத்துறை அப்படின்ற ஒரு ஏரியா, ஓகேங்களா. புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார், புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார் அவர்கள் எழுதிய ஒரு பாடலை நம்ம இதை பார்க்குறோம், ஓகேங்களா. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நான்மணி கடிகையில இருக்கக்கூடிய ஒரு பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாடலாம் நம்ம இதை எடுத்துக்கலாம். இம்பார்ட்டன்ட் பாடலுமா இது? நான்மணி கடிகையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பாடல் இது. கல்வம் என்பார்க்கும் துயில் இல்லை, கல்வம் என்பார்க்கும் துயில் இல்லை, காதலி மாட்டு உள்ளம் வைப்பார்க்கும் துயில் இல்லை, காதலி மாட்டு உள்ளம் வைப்பார்க்கும் துயில் இல்லை, ஒன்பொருள் செய்வோம் என்பார்க்கும் துயில் இல்லை, ஒன்பொருள் செய்வோம் என்பார்க்கும் துயில் இல்லை, அப்பொருள் காப்பதற்கும், அதாவது அப்பொருள் காப்பார்க்கும் துயில் இல்லை. அதாவது யாருக்கு தூக்கம் கிடையாது அப்படின்னா, ஒரு பொருளை, அதாவது கல்வர்களுக்கு தூக்கம் கிடையாதா, கல்வர்கள்னா திருடர்களுக்கு தூக்கம் இல்லையா, தலைவியை விரும்பும் தலைமகனுக்கு தூக்கம் இல்லையா, தலைவியை விரும்பும் தலைமகனுக்கு தூக்கம் இல்லை, செல்வத்தை ஈட்டுபவனுக்கு தூக்கம் கிடையாதா, செல்வத்தை ஈட்டுபவனுக்கு தூக்கம் இருக்காதா, அச்செல்வத்தை திருட்டு போகாது காப்பவனுக்கு தூக்கம் கிடையாதா, அதாவது செல்வத்தை சேர்க்கணும் அப்படின்றவனுக்கும் தூக்கம் இருக்காதா, காசு சேர்க்கணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்களாம், எஃபெக்ட் போடுவாங்களாம். அப்ப செல்வத்தை சேர்க்கணுன்றவங்களுக்கும் தூக்கம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதே போல வேற என்ன சொல்றாங்க, அச்செல்வத்தை திருடு போகாது காப்பவனுக்கும் தூக்கம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த தூக்கம் இல்லை, துயில் இல்லை, துயில் இல்லை, துயில் இல்லை, இல்லை துயில், 4 மணிக்கு தூக்கம் இல்லை. டிஎன்பிசி படிக்கிற எல்லா ஆஸ்பிரண்ட்ஸ்க்குமே தூக்கம் இல்லை அப்படின்றது நீ தெரிஞ்சுக்கணும். 4 மணிக்கு தூக்கம் இல்லை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ஷார்ட்கட் கரெக்டா இருக்கும் இதுக்கு. சரி, ஓகே, அடுத்து போயிடுவோம். இப்போ இதுல ஹைலைட் பண்ணிருக்கக்கூடிய பாடல் மட்டும் நமக்கு முக்கியமானதுமா, ஹைலைட் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா, இது மட்டும் நமக்கு முக்கியமானது. நூல் பெயர் ஆசிரியர் கொடுத்திருக்காங்க. எல்லாமே நமக்கு தேவையில்லை. நமக்கு ஆத்திச்சூடினாவே ஔவையார் நம்பரும். கொன்றை வேந்தன் அப்படின்னா, கொன்றை அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு வகையான கொன்றை மலரை சூடி இருக்கக்கூடிய ஒரு அரசன். கொன்றை வேந்தன்னா ஔவையார் வந்துருவாங்க, மூதுரை ஔவையார் வந்துருவாங்க, நல்வழி ஔவையார் வந்துருவாங்க. இதெல்லாம் மற்றதெல்லாம் நமக்கு வந்து தேவை கிடையாது, ஏன்னா ஔவையார் நமக்கு சிலபஸ்ல இருக்காங்க. பட் இருந்தாலுமே நீங்க லைட்டா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப நார்மலாவே வந்து பாத்தீங்கன்னா அறநெறிச்சாரம்ன்றது முனைப்பாடியார் தெரியும் உங்களுக்கு. நருந்தொகை அப்படின்னா வெற்றி வேங்கைன்னு சொல்லுவாங்க, அதோட மற்றொரு பேர் தான் நருந்தொகை. ஸோ அதிவீரம பாண்டியன் அப்படின்னு குறிப்பிடலாம். நீதி நெறி விளக்கம் குமரகுருபர், நன்னெறி சிவபிரகாசர்,
உலகநீதி உலகநாதன், இது ஈஸியா தான் இருக்கும். ஓகேங்களா. விவேக சிந்தாமணியுடைய ஆசிரியர் கிடையாது, முதுமொழி வெண்பாக்கும் ஆசிரியர் கிடையாது. இந்த ஆசிரியர் இல்லை அப்படின்றத நல்லா நோட் பண்ணிக்கணும். ஸோ அருங்கலட்சியப்புக்கும் ஆசிரியர் கிடையாது. இந்த தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில ஒரு குரூப் 4 தேர்வில் கேட்கப்பட்டிருக்கு. ஸோ கபில அகவல் என்ற நூலுக்கு ஆசிரியர் கபிலர். அதே மாதிரி நீதி சிந்தாமணி, அங்க விவேக சிந்தாமணி, நீதி சிந்தாமணி. இங்க நீதி சிந்தாமணி அப்படின்னாவே வேதகிரியார். பொன்மதி மாலை, பொன்மதி மாலைனா வேதகிரியார். இந்த பொன்மதி மாலை வந்து ஒரு தடவை யூனிட் 6 எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்கப்பா. யூனிட் 6 இந்த பொன்மதி மாலை, இந்த பாருங்க, இந்த பொன்மதி மாலை என்று சொல்லக்கூடிய நூல் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த நீதி நூல் அப்படின்றது வேதநாயகம் அவர் எழுதியிருப்பாரு. நீதி பேதம்ன்றதும் வேதநாயகம். விஜய் பாட்டு ஒன்று பாருங்க, வேதநாயகம் பார்த்தா பயம் அப்படின்வாங்கல்ல, அந்த வேதநாயகம் எடுத்துக்கலாம். ஸோ புதிய ஆத்திச்சூடி பாரதியார் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். புதிய ஆத்திச்சூடி பாரதியார். அப்போ ஆத்திச்சூடினா ஔவையார் அப்படின்னு வந்துடும், கொன்றை வேந்தன் அப்படின்னா ஔவையார் வந்துடும், மூதுரை என்றாலும் ஔவையார்னு வந்துடும், நல்வழி என்றாலும் ஔவையார் வந்துடும். அப்ப பெண்மதி மாலை, நீதி நூல், நீதி பேதம், புதிய ஆத்திச்சூடி, இது எல்லாமே உங்களுக்கு நார்மல் கண்டென்ட் தான் வரும். ஸோ வேதநாயகம், ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இதை நல்லா கரெக்டாக பார்த்துங்க. முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா நீதி சிந்தாமணி ரொம்ப ரொம்ப முக்கியம். வேதகிரியார், பெண்மதி மாலை, வேத நாயகம், இது மூணுமே வேத நாயகத்துக்கு வந்துடும். வேதகிரியாருக்கு வரக்கூடியது ஒன்று மட்டும்தான், நீதி சிந்தாமணி மட்டும்தான் வேதகிரியார். இப்போ நீதி வந்து பார்த்தோன்னா கிடைக்கல அப்படின்னா நீங்க மலையிலிருந்து செத்துடணும். ஓகேங்களா. மலையிலிருந்து கீழே விழுந்துடணும், கிரியிலிருந்து விழுந்து நீங்க வந்து இறந்த. நீதி கிடைக்கல, நம்ம இதுக்கு உயிரோட வாழ போறோம். ஸோ அப்ப நீதி சிந்தாமணி அப்படின்னா வேதகிரியார் அப்படின்னு சும்மா ஷார்ட் கட்டுக்கு வச்சுப்போம். ஓகேவா. மற்றபடி பெண்மதி மாலை, நீதி நூல், நீதி பேதம், இதெல்லாம் வேத நாயகம்ன்ற வார்த்தை வரும். நீங்க கரெக்டா பயன்படுத்தி எடுத்துக்கணும். ஓகேங்களா. ஸோ அடுத்து பாருங்க, நல்வழியில ஔவையார் எழுதிய ஒரு பாடல் நமக்கு கொடுத்துருக்காங்க. நல்வழியில ஔவையார் எழுதிய ஒரு பாடல். ஔவையார் நமக்கு சிலபஸ்ல இருக்காங்க. ஸோ சிலபஸ்ல இருக்கிறவங்கள தான் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் மாண்டோர் வருவாரோ, மாநில நீர் மாநில தீர். ஓகேங்களா. வேண்டா நமக்கு அது வழியே நாம் போம் அளவு எமக்கென் என்று இட்டு உண்டிருக, அதாவது இட்டு இருகு இரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ரொம்ப தமிழ் பாடல்களை கொடுத்துருக்காங்க நமக்கு. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆண்டாண்டு தோறும் நீங்க இந்த 2 லைன் ஞாபகம் வச்சு இதுதான் கேட்பாங்க. ஓகேங்களா. ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் மாண்டோர் வருவாரோ, மாநில தீர் வேண்டா, இந்த பாட்டு. அதாவது நல்வழியில ஔவையார் சொல்றாங்க, வழி எப்படி பார்த்தாலும் சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னா அவங்க வந்து வரத்துக்கு வழி கிடையாது. நீ என்னதான் வந்து ஷார்ட்கட்டுமா, வழின்றது ஷார்ட்கட்டு. என்ன நூல்னு கேட்டுருவாங்க. நல்வழி, வரத்துக்கு வழி கிடையாது. ஸோ என்னதான் நீ அழுது புரண்டாலும், ஆண்டாண்டு காலம் உட்காந்து வருஷம் ஃபுல்லா உட்காந்து அழுதா கூட இறந்தவர்கள் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நல்வழி ஞாபகம் வச்சுக்கணும், ஔவையாருடைய பாடல். ஸோ மற்றெல்லாம் நமக்கு அவ்வளவா இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஸோ இதை நீங்க டார்கெட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்தது ஐம்பெருங்காப்பியங்கள் வச்சு நமக்கு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஐம்பெருங்காப்பியங்கள். இப்போ சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபத்தி, குண்டலகேசி, இதெல்லாம் ஐம்பெருங்காப்பியங்கள்ல வந்துடும். ஸோ ரொம்ப முக்கியமானதுமா இதெல்லாம். ஓகேங்களா. ஏன்னா இந்த ஐம்பெருங்காப்பியம், ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, குண்டலகேசி, வளையாபதி, இப்போ இது வந்து பொருந்தாத ஒன்றில் கேட்பாங்க. அதே மாதிரி நல்லா பாருங்க, இந்த இடத்துல இன்னொரு விஷயமும் இருக்கு. அதாவது சிலப்பதிகாரம், மணிமேகலை இரண்டுமே சங்க மருவிய கால இலக்கியங்கள். சங்கம் மருவிய கால இலக்கியங்கள். இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் சார் இது கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, காரணம் இருக்கு அப்படின்னா, இதுலயே இப்ப உங்களுக்கு ஒரு குழப்பம் வாங்க பாருங்களேன். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, அப்புறம் வந்து ஐஞ்சிருங்காப்பியங்கள்ல வந்து உங்களுக்கு உதயகுமார காவியம் கொடுத்தாங்கன்னா நீங்க ஐஞ்சிருங்காப்பியங்கள் ஒன்று கண்டுபிடிச்சிருவீங்க. ஆனா இது இப்படி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எப்படின்னா, இப்ப கீழே வந்து பாருங்களேன், உங்களுக்கு இந்த சிலப்பதிகாரம், மணிமேகலை, இப்ப இந்த சிலப்பதிகாரமோ மணிமேகலை மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சங்க மருவிய காலத்தில் இயற்றப்பட்ட இலக்கியங்கள். இது சீவக சிந்தாமணி, குண்டலகேசி, வளையாபதி, இது மூணுமே சோழர் காலத்தில் இயற்றப்பட்ட நூல். சோழர் காலத்தில் இயற்றப்பட்ட நூல். அப்போ இந்த சீவக சிந்தாமணி, குண்டலகேசி, வளையாபதி அப்படி ஒரு 3 கொடுத்துட்டு அப்போ சிலப்பதிகாரம் கொடுக்குறாங்கன்னா சிலப்பதிகாரம் தான் பொருந்தாதது. ஏன்னா அந்த 3மே வந்து பார்த்தீங்கன்னா சோழர் காலத்து சார்ந்தது. சிலப்பதிகாரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சங்க மருவிய காலத்து சார்ந்தது. இப்படி கேட்டுருவாங்க. புரியுதுங்களா. அதே மாதிரி ஐஞ்சிருங்காப்பியம் இப்படி கேட்பாங்க. ஐம்பெருங்காப்பியங்கள்ல சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, குண்டலகேசி இப்படி கொடுத்துட்டு சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா குண்டலகேசி மட்டும் பாருங்க, அதாவது குண்டலகேசி, வளையாபதியும் பாருங்க, இது ரெண்டுத்துல எதுனா ஒண்ணு கொடுத்து மாட்டுவாங்க. குண்டலகேசியும் வளையாபதியும் வேற கலர் மாத்திப்போம். குண்டலகேசியும் வளையாபதி வந்து
கால வெள்ளத்தால் அழிந்து போன காப்பியங்கள் அப்படின்னு சொல்றாங்க. கால வெள்ளத்தால் அழிந்து போன காப்பியங்கள். ஸோ கரெக்டா கிளியர் கட்டா படிங்க. தெளிவு எடுத்து கொடுத்துருக்கேன். எப்படி கேட்டாலும் சரி நம்ம போட்டே ஆகணும். ஓகேங்களா? சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் சீவக சிந்தாமணி குண்டலகேசி வளையாபதி பொதுவா ஐம்பெருங்காப்பியங்கள். அதுல சிலப்பதிகாரமும் மணிமேகலை மட்டும் சங்கம் மருவிய கால இலக்கியங்கள் குறிப்பிடுறாங்க. அதே போல மத்ததா இருக்கக்கூடிய சீவக சிந்தாமணி குண்டலகேசி வளையாபதி இது சோழர் காலத்தை சார்ந்ததுன்னு சொல்றாங்க. அதோடு மட்டுமல்லாமல் இந்த குண்டலகேசியும் வளையாபதியும் காலத்தால் அழிந்து போன காப்பியங்கள். நமக்கு தமிழ் சிலபஸ்ல கிடையாது, பட் பொருந்தாத ஒன்றுல கேட்க வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு இது கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மற்றபடி இந்த சிலப்பதிகாரம் மணிமேகலை நமக்கு வந்து யூனிட் 6ல பார்ப்போம். நம்ம யூனிட் 6 வரும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம கவர் பண்ணுவோம். இப்ப தமிழுக்கு தான் நம்ம பாக்குறோன்றதால தமிழுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கவர் பண்ணிப்போம். ஓகேங்களா? தமிழ் தானே கவர் பண்றோம், அப்ப தமிழுக்கு ஏற்ற மாதிரி நம்ம படிச்சுக்கணும். மற்றபடி யோசிக்க கூடாது. ஓகேங்களா? ஓகே. சோ ஐஞ்சிருங்காப்பியங்களை பத்தி கொடுத்திருக்காங்க இங்க. சோ உதயகுமார காவியம், நாககுமார காவியம், யசோதர காவியம், சூளாமணி, நீலகேசி என்பவை ஐஞ்சிருங்காப்பியங்கள். இது ஐந்துமே வந்து பார்த்தோன்னா சமண சமயத்தை சார்ந்ததாக இருக்கும். அதான் கொடுத்திருக்காங்க. சமண மதத்தை சார்ந்ததாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது பாருங்க, இதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லாதது. நமக்கு தேவையானது மட்டும் நம்ம படிச்சுட்டு போயிடும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து யூனிட் 6க்கு தேவைப்படும், பட் நமக்கு தமிழுக்கு வந்து இது தேவை கிடையாதுமா. ஓகேங்களா? யூனிட் 6க்கு நமக்கு தேவைப்படும், தமிழுக்கு தேவைப்படாது. ஓகேங்களா? சரி, இங்க பாருங்க. இதுல என்ன கேட்கலாம் அப்படின்னா, பொதுவா வந்து உங்களுக்கு தெரியும். இது என்ன சார் கேட்கலாம் அப்படின்னா, அந்த நூல்கள் வச்சு நமக்கு கேட்கலாம். பொதுவா இந்த பொருந்தாத ஒன்று அப்படின்ற மாதிரி நமக்கு கேட்க வாய்ப்பு. பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுத்து எழுது அப்படின்னு கேட்கலாம். இப்ப தேவாரம் பாடியது வந்து பாத்தீங்கன்னா திருஞான சம்பந்தர் 3 பேருமே. ஓகேங்களா? 3 தேவாரம் சொல்லுவாங்க. திருநாவுக்கரசர், சுந்தரர், இது ஓகே. திருவாசகத்தை இயற்றியவர் வந்து மாணிக்க வாசகர். திருக்கோவையை இயற்றியது மாணிக்க வாசகன். திருவிசையப்பா, திருவல்லாண்டு இது பாடுறது பாத்தீங்கன்னா திருமாளிகைத்தேவர் அதாவது திருமாளிகைத்தேவர் உட்பட, அதாவது உள்ளிட்ட அப்படின்னு சொல்லிட்டாங்க. உட்பட 9 பேர் எழுதியிருப்பாங்க 9வது திருமுறையை. 9வது திருமுறையை 9 பேர் எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா? அதே 11வது திருமுறையை எத்தனை பேர் எழுதியிருப்பாங்க? 12 பேர் எழுதியிருப்பாங்க. 11வது திருமுறையை 12 பேர் எழுதியிருப்பாங்க. இதை மட்டும் நீங்க பாத்துக்கணும். ஓகேங்களா? சோ உள்ளிட்டன்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும். ஓகேங்களா? உள்ளிட்ட அப்படின்ற அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானது இருக்கும். சோ 9ஆம் திருமுறை திருவிசையப்பா, திருப்பல்லாண்டு, திருமாளிகைத்தேவரும் உள்ளிட்ட 9 பேர். 10ஆம் திருமுறை திருமந்திரம்னு சொல்லுவாங்க. 10ஆம் திருமுறை திருமந்திரம். இதை எழுதியது திருமூலர் தான் எழுதியிருப்பாரு. மூலர் எழுதியிருப்பாரு. 11ஆம் திருமுறை 40 நூல்களின் தொகுப்புன்னு சொல்லுவாங்க. காரைக்கால் அம்மையார் உள்ளிட்ட 12 பேர். காரைக்கால் அம்மையார் உள்ளிட்ட 12 பேர் வந்து எழுதிய ஒரு பாடலா இருக்கும். ஓகேங்களா? காரைக்கால் அம்மையார் உள்ளிட்ட 12 பேர் எழுதிய ஒரு பாடலா இருக்கும். சோ 12ஆம் திருமுறைன்னு கொடுத்திருக்காங்க நமக்கு. சோ இந்த 12ஆம் திருமுறை யார் எழுதியிருப்பாருன்னா சேக்கியார் தான் எழுதியிருப்பாரு. 12ஆம் திருமுறை சேக்கியார் எழுதியிருப்பாரு. அதாவது என்னன்னா, பெரிய புராணத்தை தான் அப்படி சொல்றாங்க. இந்த பெரிய புராணத்துக்கு அவர் விட்ட விருதுதான் திருத்தொண்டர் புராணம் தான் அவர் வச்ச பேர். ஓகேங்களா? பெரிய புராணத்துக்கு சேக்கியார் வச்ச பேர் என்னது? திருத்தொண்டர் புராணம். இது வந்து உங்களுக்கு யூனிட் 6 தான் வரும். பட் மேபி நமக்கு இந்த பொருந்தாத ஒன்றுல இந்த பொருத்துக்களை வச்சு கேட்க வாய்ப்பு இருக்கு. இது இந்த நூல் யார் யார் எழுதுனாங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா? ரொம்ப ப்ரையாரிட்டி கூட இந்த சைவம் வைணவம், சைவமா இருந்தாலும் சரி வைணவமா இருந்தாலும் சரி, இதெல்லாம் உங்களுக்கு எங்க கவர் பண்ணிடுவோம் அப்படின்னா, நான் வந்து யூனிட் 6ல கவர் பண்ணிடுவேன். நீங்க யூனிட் 6 நீங்க ஃபாலோ பண்ணீங்க. ஸோ அதே மாதிரி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம என்ன பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் எல்லாமே தமிழ், மேக்ஸ், ஜிஎஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போறோம், யூடியூப்ல கொடுக்க போறோம். நம்ம இப்பதான் ஒரு ஆரம்பிச்சிருக்கோம். யூடியூபை பெஸ்டா கொடுப்போம். இது வரைக்கும் யாருமே கொடுக்காத அளவுக்கு இறங்கி செஞ்சிருவோம். ஓகேங்களா? சோ இப்போ நான் ஹைலைட் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா? இந்த ஹைலைட் பண்ணதை மட்டும் நீங்க படிச்சு வச்சுங்க. பொருந்தாத ஒன்றுல கேட்க வாய்ப்பு இருக்கு. ஏன் தெரியுமா? இப்ப திருவிருத்தம், இப்ப நம்மாழ்வாருக்கு வி தான் வரும். மோஸ்டா வின்ற வார்த்தை தான் நம்மாழ்வாருக்கு வரும். திருவிருத்தம் வி வருதா? திருவாசியம் வா வருதா? வி அந்த வகரத்துல தான் வரும். திருவாய்மொழி, இப்போ நம்ம வாய் இருக்குல்ல, நம்ம வாயை வச்சுக்கின்னு நம்ம சொம்மா இருக்கணும். சொம்மா இல்லைன்னா கெட்டது வந்து சேரும். ஓகேங்களா? நம்ம வாய். அப்போ நம்மாழ்வார் திருவாய், வாய் வந்து பாரு. சோ வாயில தான் நீங்க என்ன பண்ணுவீங்க, விருந்து சாப்பிடுவீங்க, விருத்தம் அப்படின்னு வச்சுக்கலாம். வாயில தான் நீங்க பண்ணுவீங்க, ஆசீர்வாதி பண்ணீங்க, திருவாசியம். அப்ப பெரிய வாய் பெருசா இருக்கும், பெரிய திருவந்தாதி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நம்மாழ்வாருக்கு குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருவடி நீங்க போட்டுருவீங்க. தொண்டரடி பொடி ஆழ்வார் திருமலை. நல்லா புரிஞ்சுக்க, திருமலை அப்படின்னு திருப்பதி கிடையாதுமா, திருப்பதி தான் சொல்லுவாங்க. திருமலை நீங்க திருப்பதி தான் சொல்லுவாங்க. திருப்பள்ளி எழுச்சி, இது 2 நோட் பண்ணிக்க. பெரியாழ்வார் இருக்கார் பாத்தீங்களா, திருப்பல்லாண்டு பாடியிருப்பார். பல்லாண்டு பலகோடி அந்த பாட்டு வரும்ல, ஒரு சினிமா பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு பெரியாழ்வார் தான் பாடியிருப்பாரு. சோ பெரியாழ்வார் திருமொழி, இதையும் அவர் தான் எழுதியிருப்பார். சோ ஆண்டாள் எழுதியது நாச்சார் திருமொழி, திருப்பாவைன்னு உங்களுக்கு தெரியும். திருப்பாண திருப்பதிகம் பாண்டது. பதிகம் என்றால் 10ன்னு அர்த்தம். அப்ப திருப்பாணாழ்வார் பாடியிருப்பார்.
திருமங்கையாழ்வார். இப்ப திருமங்கையாழ்வார் ரொம்ப ரொம்ப முக்கியம். பெரிய திருமொழி, திருகுருதாண்டகம், திருநெடுதாண்டகம், திருவருங்கூட்சிகை, சிறுமடல், பெருமடல். இப்ப மங்கை இருக்காங்க பாத்தீங்க, மங்கைக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மடல் அப்படின்னா கம்பல் ஞாபகம் வச்சுக்கலாமா, சின்ன கம்பல் போடுவாங்க, பெரிய கம்பல் போடுவாங்க. மங்கைய வந்து மோஸ்ட் ஆஃப் சின்ன குள்ளமாவும் பெண்கள் இருப்பாங்க, பெரிய ஹைட்டாவும் பெண்கள் இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப மங்கை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சோ இப்ப இந்த இடத்துல மதுரை கவி ஆழ்வார் அப்படின்றது கண்ணின் சிறுதாம்பு அப்படின்னு கொடுத்துருக்கணும். ஓகேங்களா, கண்ணின் சிறுதாம்புன்னு கொடுத்துருக்கணும். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, திருப்பதிகம் கொடுத்து தப்பா கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, கண்ணின் சிறுதாம்பு அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா, அதுதான் வரணும், இங்க திருப்பதிகம் மாத்தி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, சரி. ஸோ சமணம் பௌத்தம்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 6 கவர் பண்ணுவோம். இப்போ நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் படிச்சுக்கணும். ஓகேங்களா, சரி. அதே போல நல்லா பாருங்க, நமக்கு சிலபஸ்ல தவத்திரு குன்றக்குடி அடிகள் அப்படின்னு நமக்கு சிலபஸ்ல கொடுத்துருப்பாங்க. யாரு? தவத்திரு குன்றக்குடி அடிகள். அது என்ன சார் தவத்திரு குன்றக்குடி அடிகள் அப்படின்னா, நிலத்தின் கடினத்தன்மையை இலக்கி நெகிழ்ச்சி செய்து, அதாவது நெகிழ செய்து பயன்படு பொருள்களின் விளைவுக்கு தகுதி, அதாவது அந்த கான்செப்ட் அந்த தகுதியாக்குவதற்கு உழவு. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதெல்லாம் நீங்க சும்மா பாயிண்டா வாசிக்காம கரெக்டா அந்த பாயிண்ட்டுக்கு வந்துருங்க, ஹைலைட் பண்ணிக்கிற பாயிண்ட்டுக்கு வந்துருங்க. மனித வாழ்க்கையை சமைத்து பக்குவப்படுத்துவதே சமயத்தின் நோக்கம் என்று கூறியவர் யாருன்னு கேட்பாங்க. சிம்பிளா கேட்டு போயிடுவாங்க. நமக்கு சிலபஸ்ல குன்றக்குடி அடிகள் இருக்காரு, நீங்க போய் சிலபஸ் எடுத்து பாருங்க. இப்ப நீங்க குரு சாரை ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா, இப்ப இன்ஜினியர் குரு யூடியூப் சேனல் ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா வெற்றிக்கு ஒரு இலக்கா மட்டும் தான் இருக்கும். ஸோ நீ 100% போஸ்டிங் எடுத்துடலாம். கண்ணை மூடிட்டு என்ன ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ மனித வாழ்க்கையை சமைத்து பக்குவப்படுத்துவதே சமயத்தின் நோக்கம் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா குன்றக்குடி அடிகள் தான் சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா, ஸோ இதை நீங்க பாத்துங்க. மற்றபடி மேல ஒரு பாயிண்ட் கிடையாது. எல்லாம் சிலபஸ் பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருக்கேன். கரெக்டா அது எதுலாம் நமக்கு சிலபஸோ அந்த சிலபஸ் பாயிண்ட்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். அதை தாண்டி நமக்கு தேவையில்லாத கண்டென்ட்லாம் இருக்காது. அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா கலைச்சொற்கள் இருக்கு. இந்த கலைச்சொற்கள் பொதுவா நம்ம ஒரு வீடியோ கொடுத்துருவோம். ஓகேங்களா, அதுல நமக்கு வராது. ஓகேங்களா, கலைச்சொற்கள் நமக்கு தனியா வரும், இதுல நம்ம கொண்டு வரக்கூடாது. ஓகேங்களா, ஓகே. இங்க பாருங்க, இந்த இடத்துல நமக்கு சிலபஸ்ல பழமொழி அப்படின்னு நமக்கு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா, சிலபஸ்ல நமக்கு என்ன இருக்கு, பழமொழி ஒண்ணு இருக்கு. தாமிருந்த கோடு குறைந்து விடல், இப்பழமொழியின் பொருள் யாது. பழமொழி நமக்கு சிலபஸ்ல இருக்கு. அதாவது தான் தங்கியிருந்த கிளையை வெட்டி தானும் விழுந்து உயிர் விடுதல், இதுதான் அது கரெக்டான ஆன்சர். நம்ம அங்க மேல பார்த்தோம் பாத்தீங்களா, ஒரு மரம் இருந்தது, ஒரு ட்ரீ. ஓகேங்களா, இதுதான் ஒரு ட்ரீ. ஓகேங்களா, ஒரு ட்ரீ இருந்தது. அந்த ட்ரீக்குல ஒரு பர்சன் வந்து உட்காந்துட்டு இருந்தாரு. இங்க உட்காந்துட்டு இருந்தாரு. அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா அந்த மரத்தை வெட்டுவாரு. அப்போ தாமிருந்த கோடு குறைந்து விடல் அப்படின்றது ஒரு பழமொழி 400. அப்ப வெட்டும் போது என்ன ஆகும்னா, தான் தங்கியிருக்கும் கிளையை வெட்டி தானும் விழுந்து உயிர் விடுதல் அப்படின்றது அதுக்கு சரியான பொருளா இருக்கும். நீங்க இது கரெக்டா எடுத்துக்கங்க. ஓகேங்களா, சோ மத்ததெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. நம்ம என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கணும். கண்டி தேவையில்லாதெல்லாம் படிச்சு நம்ம நேரத்தை வீணடிக்க கூடாது. ஓகேங்களா, தேவையில்ல. நிறைய பேர் சொல்லுவாங்க அட்டை படிக்கணும்னுவாங்க. அதெல்லாம் நீங்க படிக்காதீங்க, தயவு செஞ்சு படிக்காதீங்க. போஸ்டிங்க்கு என்ன தேவையோ அதை மட்டும் படிச்சுக்கிங்க. ஓகேங்களா, ஸோ நமக்கு சிலபஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கண்ணதாசன் அவர்கள் கொடுத்திருப்பாங்க. சிலபஸ்ல நமக்கு கண்ணதாசன் அவர்கள் இருப்பாரு. ஸோ நம்ம சாகித்ய அகாதமி விருதுகளை நம்ம யூனிட் 6ல படிச்சிருவோம். இப்ப கண்ணதாசன் மட்டும் நமக்கு சிலபஸ்ல இருக்காரு அப்படின்றதால 1980களில் கண்ணதாசன் வந்து நமக்கு என்ன பண்ணிருப்பாரு, சேரன் மா காதலி அப்படின்ற ஒரு நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பார். இதை மட்டும் நீங்க பாத்துங்க. மற்றபடி நம்ம யூனிட் 6க்கு வரும்போது இந்த சாகித்ய அகாடமி விருதுகளை நம்ம ஃபுல்லாவே கவர் பண்ணுவோம். ஓகேங்களா, அதை கவர் பண்ணிடுவோம். இப்ப நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் படிச்சுக்கிட்டா பெட்டரா இருக்கும். ஓகேங்களா, தேவையில்லாதது படிக்கக்கூடாது. ஓகேங்களா, மற்றதெல்லாம் நமக்கு வந்து யூனிட் 6ல வரும். பட் நம்ம தமிழுக்கு தான் படிக்கிறோன்றதால நீங்க தமிழ் மட்டும் என்ன பண்ணிக்கிங்க, டார்கெட் பண்ணிக்கிங்க. யூனிட் 6 வரும்போது நம்ம எத்திக்ஸ் புக் இதை சேர்த்து கவர் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்களா, பாருங்க இவ்வளவு ஸ்டோரிஸ் தான் நமக்கு தேவையில்லாத ஸ்டோரிஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நமக்கு சிலபஸ்லேயே நமக்கு அடங்காது இது எல்லாமே. ஓகேங்களா, ஒன் செகண்ட் பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம். இங்க பாத்தீங்கன்னா 122வது பேஜ்ல டேரக்டா வந்துட்டு நான், ஏன்னா இன்பிட்வீன்ல பாயிண்ட்ஸ் எதுவுமே கிடையாது, இதெல்லாம் ஸ்டோரி தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, கதைகள் கொடுத்துருக்காங்க. 1946ல ஓகேங்களா, 1946ல தமிழில் முதலாக அமைதி என்னும் தலைப்புல உரையாடல் இல்லாத, அதாவது மௌன நாடகம் ஓகேங்களா, பாரதிதாசனால் எழுதப்பட்டிருந்துச்சு. இது 16 காட்சிகளை கொண்டிருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. 16 காட்சிகளை கொண்டிருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப முக்கியமானது, இதே நோட் படிக்குங்க. 16 காட்சிகளை கொண்டிருந்துச்சு. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் இருக்கு. மற்றபடி நமக்கு தமிழ் வைஸ் பார்க்கும்போது எல்லாம் இந்த ஸ்டோரி பேஸ்டாக தான் நமக்கு இருக்கு. பாயிண்ட்ஸ் நமக்கு ரொம்ப இல்லை. ஓகேங்களா, நம்ம ஹைலைட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம். இருந்தால் நான் கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டே கவுன்சிலிங் போகணும் அப்படின்றப்போ நம்ம எல்லாமே படிக்கணும்.
தேவையில்லாத படிக்கக்கூடாது, தேவையானது மட்டும் படிச்சு பக்காவா போஸ்டிங் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ பாயிண்ட் இருக்கிற இடத்துக்கு வந்துடலாம். ஸோ இங்கே தான் நமக்கு பாயிண்ட்ஸ் இருக்கு பாருங்க. இந்த லெசன் பாருங்க, தமிழ் ஆங்கிலம் தொடரமைப்பு ஒப்பீடு அப்படின்ற ஒரு லெசன் கொடுத்துருக்காங்க. இங்கே தான் நமக்கு பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. இங்கே ஆரம்பிக்குது ஸ்டார்டிங்கில் பாயிண்ட் பாருங்க. திராவிடம் நமக்கு சிலபஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியுடைய தொன்மை அப்படின்னு நமக்கு கொடுத்துருப்பாங்க. தமிழ்ல சிலபஸ்ல இருக்கும்பா, தமிழ் சிலபஸ்ல இருக்கும், யூனிட் 7ல இருக்கும். நீங்க பாருங்க, திராவிட மொழி குடும்பத்தில் 23க்கு மேற்பட்ட மொழிகள் உள்ளதுன்னு சொல்றாங்க. திராவிட மொழி குடும்பத்துல 23 மேற்பட்ட மொழிகள் இருக்கா. அதாவது நமக்கு 9th புக்ல 28ன்னு கொடுத்திருப்பாங்க, 28 இருக்குன்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. அதை நீங்க பாத்துக்கணும். ஓகேங்களா? சோ அந்த பாயிண்ட் கொடுத்துட்டு இங்க வந்து ஒரு பாயிண்ட் இருக்கு. அவற்றுள் ஒன்றாகிய தமிழ் மொழி மற்ற திராவிட மொழிகளுக்கெல்லாம் தாயாக விளங்குகிறது. மற்ற திராவிட மொழிகளுக்கெல்லாம் தாயா விளங்குது. வடவெங்கடம், தென்குமரி, ஆயிடை, தமிழ்கூறு, நல்லுலகத்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொல்காப்பியருடைய சிறப்பாயிரத்துல குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடியது. இப்ப தொல்காப்பியரை தொல்காப்பியம் தான் சொல்லுவாங்க. அந்த தொல்காப்பியர சிறப்பு பாயிரத்துல பனம்பாரனரால் எழுதப்பட்டிருக்கும். பனம்பார தொல்காப்பியருடைய நண்பர். அவர் என்ன சொல்றாருன்னா, வடக்குல வந்து பாத்தீங்கன்னா வெங்கடமலையை, தெற்குல வந்து குமரியாறு அமைஞ்சிருக்கு, இது எல்லையா இருக்கு அப்படின்றத சொல்லியிருப்பாரு. ரொம்ப முக்கியம். இது தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய தொல்காப்பிய சிறப்பு பாயிரத்துல பனம்பாரரால் தமிழ்மொழி வழங்கும் நிலப்பரப்பு குறித்து கூறப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அப்போ இதை நம்ம நார்மலா படிக்கும்போது தொல்காப்பியம் படிச்சோம். அப்ப தொல்காப்பியர் எழுதினார கேட்டா கிடையாது. இது வந்து தொல்காப்பியத்தை சிறப்பித்து பாடக்கூடிய ஒரு பாடல். அப்ப தொல்காப்பிய சிறப்பு பாயிரத்துல பனம்பாரனார் எழுதியிருப்பாரு. ஓகேங்களா? பனம் பாரனார் அப்படின்றது கரெக்டா நோட் பண்ணி தொல்காப்பியர் போட்டக்கூடாது. ஓகேங்களா? சோ அடுத்து பாருங்க, கீழே பாருங்க. இந்தோ ஆரிய மொழியாகிய, அதாவது இந்தோ ஆரிய மொழியாகிய இன்றைய சமஸ்கிருதம் நாட்டில் நுழைவதற்கு, அந்த வார்த்தை நோட் பண்ணிக்கணும். சான்ஸ்கிரிட் இருக்கு பாத்தீங்களா, அந்த சமஸ்கிருதம். இந்த சமஸ்கிருதம் அப்படின்றது இந்தோ ஆரிய மொழியா, அது இந்தோ ஆரியர் மொழி. ஓகேங்களா? இந்தோ ஆரியர் மொழின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? என்ன வச்சுக்கோங்க, இந்தோ ஆரியர் மொழி. ஸோ ஏன்னு எடுத்துக்கலாம். இந்தோ ஆரியர் மொழியாகிய இன்றைய சமஸ்கிருதம் நாட்டில் நுழைவதற்கு முன்னரே, அதாவது நாட்டில் நுழைவதற்கு இங்க கீழே கொடுத்திருப்பாங்க, அதை முன்னாலே, நாட்டில் நுழைவதற்கு முன்னாலே திராவிட மொழிகள் வழக்கில் இருந்தன. அந்த இந்தோ ஆரியர், அந்த சொல்லுவாங்களா, இந்தோ ஆரியர் மொழியான சான்ஸ்கிரிட் வந்து பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம் உள்ள வரத்துக்கு முன்னாடியே திராவிட மொழிகள் வழக்கில் இருந்தன என்று மொழியியல் அறிஞர் சா அகத்தியலிங்கம் கூறியிருப்பது எண்ணத்தக்கதுன்னு சொல்றாங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்கம்மா, இப்ப நமக்கு தமிழ் மொழியின் சிறப்பு நமக்கு சிலபஸ்ல இருக்கு. அப்ப நீங்க பாருங்க, இந்தோ ஆரிய மொழியாகிய இன்றைய சமஸ்கிருதம் இந்நாட்டில் நுழைவதற்கு முன்னாலே திராவிட மொழிகள் வழக்கில் இருந்துள்ளன என்று எந்த மொழியில் அறிஞர் கூறினார் கேட்டாங்கன்னா சா அகத்தியலிங்கம். ஸோ இந்த பாயிண்ட் நோட் பண்ணி, இந்த பாக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்ஸுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மொத்தம் எத்தனை பேர் இருக்கான்னு பாத்தீங்க, 4 பேர் இருக்காங்க. தெரியுதுங்களா? மேக்ஸ் முல்லர், பெர்ஷுவல் அண்ட் ரைஸ் டேவிட்ஸ் அண்ட் ஈராஸ் பாதிரியார். தமிழே மிக பண்பட்ட மொழி. இந்த பண்பட்டன்ற வார்த்தை வந்தாலும் நீங்க போட்டுருவீங்க மேக்ஸ் முல்லர் அப்படின்ட்டு. மேக்ஸ் முல்லர். ஓகேங்களா? தமிழே மிகவும் பண்பட்ட மொழி, தனக்கே உரிய வளம் வாய்ந்த இலக்கிய வளங்களை பெற்றிருக்கும் மொழி. மேக்ஸ் முல்லர். தமிழே மிகவும் பண்பட்ட மொழி, தனக்கே உரிய வளம் வாய்ந்த இலக்கிய செல்வங்களை பெற்றிருக்கும் மொழி. மேக்ஸ் முல்லர். ஆற்றல் மிக்கதாகவும் சில சொற்களால் கருத்தை தெரிவிப்பதாகவும் விளங்குவதில் தமிழ் மொழியை எம்மொழியாலும் விஞ்ச முடியாது. உள்ளத்தின் பெற்றியை உள்ளவாறு எடுத்து காட்டுவதில் தமிழ் மொழிக்கு ஈடாக எம்மொழியும் இயங்கத்தக்கது இல்லை, அது இயைந்ததாக இல்லை அப்படின்றாங்க. அதாவது என்னன்னா, இது ரொம்ப நம்ம யோசிக்க வேண்டாம். ஓகேங்களா? இந்த 2 வார்த்தை ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஆற்றல் மிக்கதாகவும் சில சொற்களால் கருத்தை தெரிவிப்பதாகவும் விளங்குவதில் தமிழ் மொழியை எம்மொழியால விஞ்ச முடியாது. இந்த விஞ்ச முடியாது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஈடாக எம்மொழியும், அதாவது 2 வார்த்தை வரும் இந்த இடத்துல, நல்லா நடக்கும். எம்மொழியும், எம்மொழியாலும் என்ற வார்த்தையும் இந்த இடத்துலயும் எம்மொழியும், எம்மொழி இந்த எம் அப்படின்ற வார்த்தை வந்தாலே நீங்க என்ன பண்ணுங்க, கண்ணை மூடிட்டு பெர்ஷிவல் அப்படின்னு போட்டுருங்க. ஓகேங்களா? ஏன்னா இந்த ஃபுல் ஸ்டேட்மெண்ட்லாம் உங்களால ஞாபகம் வச்சுக்க முடியாதுமா.
மறந்துடுவீங்க. ஓகேங்களா, மறந்துடுவீங்க. எம்மொழியாலும் அல்லது எம்மொழியும் அப்படின்ற வார்த்தைகள் இருந்தாலே நீங்க பெர்ஷிவல் அப்படின்னு போட்டுடணும். வடமொழி, எரேபியம், கிரேக்கம் ஆகிய 3 இலக்கிய மொழிகளில் தமிழ் சொற்கள் கலந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வடமொழி, எரேபியம், கிரேக்கம் ஆகிய 3 இலக்கிய மொழிகள்ல தமிழ் சொற்கள் கலந்து இருக்கு அப்படின்னு சொன்னது யாருன்னா ரைஸ் டேவிஸ். அவர் தான் சொல்லியிருக்காரு. ரைஸ் டேவிஸ். இந்த ரைஸ் டேவிஸ் தான் இந்த கருத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரைஸ் டேவிஸ் வந்து இந்த கருத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு நமக்கு. ஓகேங்களா, எஸ், நோட் பண்ணிக்கலாமா? வடமொழி, எரேபியம், கிரேக்கம் ஆகிய 3 இலக்கிய மொழிகளில் தமிழ் சொற்கள் கலந்திருக்கின்றன அப்படின்னு சொன்னது யாருன்னா ரைஸ் டேவிஸ். இப்பொழுது வழங்கும் எல்லா மொழிகளிலும் தமிழே மிக பழமையானது ஈராஸ் பாதிரியார். இவர் சொல்லியிருப்பாரு பழமையானது, மிகவும் பழமையானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போது வழங்கும் எல்லா மொழிகளிலும், ஆல் லாங்குவேஜஸ்லயும் ரொம்ப பழமையானது தெரியுமா? இப்ப பிரசண்டா, இப்போது ப்ரெசென்ட்டா எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அந்த வார்த்தை வச்சு நீங்க லாக் பண்ணீங்கன்னா முடிச்சிடலாம் அந்த லெசனை. ஸோ அதுக்கப்புறம் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். வடமொழியின் முதற்காவியம் வான்மிகி ராமாயணம் என்று கூறுவர். அதுதான் வடமொழியுடைய முதற்காவியம் எது? வான்மிகியுடைய ராமாயணம் என்று குறிப்பிடுவாங்க. வடமொழியுடைய முதல் காவியம் ராமாயணம். தமிழ் வளர்த்த பாண்டியர் பற்றிய குறிப்புகள் அதில் இருக்கா. ஓகேங்களா, பாண்டியர்கள் பற்றி அந்த குறிப்புகள் அதில் காணப்படுது. நோட் பண்ணிக்கணும். ஏன்னா இது தமிழுடைய பெருமை தானே. இப்போ தமிழுடைய பெருமைகளை நம்ம அதில் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ வடமொழியின் முதற்காவியம் வான்மிகி ராமாயணம் என்று கூறுவர். ஓகே, வடமொழியின் முதற்காவியம் வான்மிகி ராமாயணம் என்று கூறுவாங்க. இதுல தமிழ் வளர்த்த பாண்டியர் பற்றிய குறிப்புகள் நமக்கு இதுல வருதுமா. ஸோ வியாசக முனிவரும் மகாபாரதத்தில் தமிழ்நாட்டின் சிறப்பையும் பாண்டிய அரசின் சிறப்பையும் குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னு சொல்றாங்க. வியாசகர் இருக்காரு பாத்தீங்களா, வியாசகர். இந்த வியாசக முனிவர் என்ன பண்றாருன்னா மகாபாரதத்துல தமிழ்நாட்டுடைய சொல்லலாம். ஓகேங்களா, தமிழ்நாட்டுடைய சிறப்பை குறிப்பிடுறாராம். அதோடு மட்டும் இல்லாமல் தமிழ் மொழியுடைய தொன்மையை குறிப்பிடுறார். அப்போ வான்மிகி ராமாயணத்துல பாண்டியர்களை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க. மகாபாரதத்துல வியாசகர் வந்து பார்த்தோன்னா தமிழ்நாட்டுடைய சிறப்பையும் பாண்டிய அரசுடைய சிறப்பையும் பத்தி சொல்லியிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் தமிழ் மொழியின் சிறப்பையும் புலப்படுத்தியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. இந்த பாயிண்ட் நீங்க நோட் பண்ணிக்கணும். அதே போல உலகில் மிகுதியாக பயன்படுத்தப்படும் மொழிகளின் வரிசையில முதல்ல வந்து பாத்தீங்கன்னா மேண்டரின் சீன மொழியும், இரண்டாவதாக ஸ்பானிஷ் மொழியும், மூணாவதாக ஆங்கில மொழி இருக்கு. ஓகேங்களா, இப்ப நீங்க இது வந்து ஸ்டேட்மெண்ட்ல தமிழ் மொழின்னு கொடுத்துருவாங்க. நீங்க பாத்துக்கணும். உலகில மிக அதிகம் நமக்கு வந்து மொழி தானே கொடுத்துருப்பாங்க. உலகில மிக அதிகமாக பயன்படுத்தக்கூடிய மொழி வரிசையில அதிகமா நம்ம வந்து பாத்தீங்கன்னா மேண்டரினுடைய சீன மொழி தான் அதிகமாக பேசுறாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பானிஷ் மொழி பேசுறாங்க. மூணாவது தான் இங்கிலீஷ் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ சீனா மொழி தான் அதிகமாக பேசிட்டு இருக்காங்க அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு நார்மலா லைட்டா ஒரு சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். இப்ப தனிநிலை அப்படின்னா ஐசோலேட்டிவ் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. தனிநிலை, ஐசோலேட்டிவ் லாங்குவேஜ். அதுக்கப்புறம் இங்க கீழே கொடுத்துருப்பாங்க பாருங்க, உட்பிணைப்பு நிலை அப்படின்னா இன்ஃப்ளெக்ஷனல் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. என்ன லாங்குவேஜ்? இன்ஃப்ளெக்ஷனல் லாங்குவேஜ். இது வந்து உங்களுக்கு கலைச்சொற்கள்ல கேட்டுருவாங்கம்மா. ஓகேங்களா, இன்ஃப்ளெக்ஷன் லாங்குவேஜ் அப்படின்னா உட்பிணைப்பு நிலைன்னு சொல்லி இன்ஃப்ளெக்ஷன். அது ஐசோலேட்டிவ் அப்படின்னா ஒரு தனிநிலை. ஐசோலேட்டிவ்னா தனிநிலை. இன்ஃப்ளெக்ஷனல் அப்படின்னா உட்பிணைப்பு நிலை. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அக்ளினேட்டிவ் அப்படின்னு சொல்லும்போது ஒட்டு நிலை. அக்ளினேட்டிவ் லாங்குவேஜ் அப்படின்றது நமக்கு என்ன சொல்லலாம், அக்ளினேட்டிவ் லாங்குவேஜ்ன்றது ஒட்டு நிலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இந்த 3 பாயிண்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் அந்த இடத்துல. ஸோ அதுக்கப்புறம் இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு பாருங்க, இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுமா. எக்ஸாம்ல கேட்டு இருக்காங்க. ஆங்கிலம் 146 மொழியிலிருந்து சொற்களை கடன் வாங்கியுள்ளது என ஒரு கணக்கெடுப்பில் அறிய முடிகிறது. ஆங்கிலம் வந்து 146 மொழியிலிருந்து சொற்களை கடன் வாங்கியுள்ளது என ஒரு கணக்கெடுப்புல அறிய முடிகிறது. அப்ப 146 146 அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். 146 அதுல தமிழ், ஆங்கிலம். அதுல தமிழ்ல இருந்து என்னென்ன வார்த்தைகளை கடன் வாங்கியிருக்கு அப்படின்னா, தமிழ்ல இருந்து என்னென்ன வார்த்தைகளை கடன் வாங்கியிருக்கு அப்படின்றத நம்ம இங்க பதிவு பண்றோம். எப்படின்னா அணைக்கட்டுக்கு ஆனிக்கட் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனிக்கட் அப்படின்னு அப்படியே டிரான்ஸ்லேஷன். காசுக்கு கேஷ் அப்படின்னு எடுத்திருக்கு. கட்டு மரத்துக்கு கட்டு மரம் அப்படின்னு எடுத்திருக்கு. கறிக்கு கழி. இந்த கறிக்கு அது அப்படியே எடுத்திருக்கு அந்த வார்த்தையை. மேங்காய்க்கு மேங்கோ. தோப்புக்கு டோப். பப்படம் அப்படின்றதுக்கு பப்படம் அப்படின்னு எடுத்துட்டு இருக்கிறாங்க. தேக்குக்கு டேக். ஓலைக்கு ஓலா. ஓகேங்களா, ஓலைக்கு பாருங்க ஓலா. ஓகேங்களா, ஓலான்னு கேட்பாங்க, நீ ஓலைன்னு போட்டு போற. ஸோ மிளகு தண்ணீருக்கு வந்து பார்த்தீங்கன்னா
முள்ளிங்கனட்டி அப்படின்ற இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்க. முள்ளிகட்டனி அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்க. கூலிக்கு கூலி தான், பச்சிலைக்கு பச்சிலி, பலகனிக்கு வந்து பாத்தீங்கன்னா, அதாவது பலகனிக்கு பால்கனி அப்படி சொல்லுங்க, சந்தனத்துக்கு சாண்டல் அப்படின்வாங்க. இதுல எனக்கு தெரிஞ்சு டிஃப்ரெண்டா கேட்கறதுன்னா இந்த மிளகு தண்ணீர் கேட்பாங்க ஓகேங்களா. ஸோ முள்ளிகட்டணி அப்படின்றது வார்த்தை கேட்க வாய்ப்பு இருக்காது, வாயில வரமாட்டேங்குது. ஸோ முள்ளிகட்டணி அப்படின்னு நம்ம எடுத்துப்போம் ஓகேங்களா. மிளகு நீர் அப்படின்னு எடுத்துப்போம். அது என்ன இருக்கு. ஸோ வேற என்ன இருக்கு நமக்கு இதுல. ஓகே, இந்த இடத்துல பாருங்க, நான் வந்தேன் அப்படின்றது ஒருமை, நாம் வந்தோம் அப்படின்றது பன்மை ஓகேங்களா. நான் வந்தேன் அப்படின்றது நான் வந்துட்டேன், ஒருமை ஒன்மையில தான் சொல்றோம் நம்ம. நாம் வந்தோம், நாம்னா 2 பேரு, வந்தோம் அப்படின்றது பன்மையில முடிக்குது. இப்ப இங்க தன்மையில சொல்றாங்களா முன்னிலை சொல்றாங்கன்னா, நாங்க ஒருத்தர் சிங்கிளா தான் சொல்றாங்க, அப்ப தன்மையில வந்துடும். நீ முன்னாடி ஒருத்தர் இருக்கிறாங்க, நீ வந்தாய், ஆனா ஒருமைதான், ஒருத்தர் தான் வந்திருக்காங்க, நீ வந்தாய். நீர் வந்தீர் அப்படின்றது பன்மை. நீங்கள் வந்தீர்கள் அப்படின்னா நீங்கள் ஒருத்தர் தான் சொல்றாங்க, ஆனா நீங்கள் வந்தீர்கள் அப்படின்றது மரியாதை பன்மை எடுத்துக்கிறாங்க. இது முன்னிலையில நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும் ஓகேங்களா. இந்த பாயிண்ட் இதெல்லாம் நம்ம தமிழ் கிளாஸ்ல நம்ம ப்ராப்பரா யூடியூப்ல கொடுப்போம். ஸோ இப்போ புக் வைஸ் போறதால நம்ம புக் வைஸ் நம்ம எடுத்துப்போம் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ஆண் பால் பெண் பால் வச்சு கொடுத்துருக்காங்க. நம்ம சிலபஸ்ல இதெல்லாம் இருக்குமா, ஆண் பால் பெண் பால் கொடுத்துருப்பாங்க. உயர்திணையா அது அக்ரிணையா, அவன் அவள் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அவன் அவன் அவர் இதெல்லாமே உயிருள்ள ஒரு பர்சனை குறிக்கும். அதனால அது நம்ம உயர்தினை எடுத்துக்கலாம். அது அவை இது எல்லாமே வந்து பார்த்தா உயிரற்றது, ஸோ அக்ரின்னு எடுத்துக்கலாம். ஆண் பாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருமைன்னு சொல்லலாம். அதாவது அவன் வந்தான் அப்படின்றது ஒருமை, அவள் வந்தால் ஒருமை, அவர் அப்படின்றது பன்மையில வந்துடும், அதுன்றது ஒருமை, அவை அப்படின்றது பன்மையில் வந்துடும். ஸோ இது எல்லாமே அவன் எங்கேயோ இருக்கிறவங்கள சொல்றதால இது எல்லாமே படற்கையில சொல்லுவாங்க. எங்கோ இருக்கிறத சொல்றதால இதெல்லாம் படற்கையில என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. இந்த பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்க நீங்க பாருங்க, இது ரொம்ப முக்கியமானது. நமக்கு சிலபஸ்ல நமக்கு டிஎன்பி சிலபஸ்லயே வினைமுற்று இருக்கும், எழுவாய் இருக்கும், திணைப்பால் எண் இடம் காலம்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் சிம்பிளா செய்வீர்கள் அப்படின்னா அது எதிர்காலத்தை குறிக்கும். காலம் மேய்க்கின்றன, இந்த கின்றுன்ற வார்த்தை வந்தாலும் அது வந்து பார்த்தா நிகழ்காலத்தை குறிக்கும். கொடுப்பாய் அப்படின்னு சொல்லுவோம், கொடுப்பாய் ஆய் அப்படின்னாலும் எதிர்காலத்தை குறிக்கும். ஆய் ஆய் என்னாலும் எதிர்காலம் தானே. கிறுக்கின்று ஆனின்று அப்படின்றது நிகழ்காலம், ஆய் அப்படின்றது எதிர்காலத்தை குறிக்கும். கொடுப்பாய். வந்தது அப்படின்றது இறந்த காலத்தை குறிக்கும். பேசினார்கள் இறந்த காலத்தை குறிக்கும். பாடுகின்றேன் அகைக்கின்று அப்படின்றது நிகழ்காலத்தை பிரசன்ட் கொடுங்க, கின்றுன்னு வார்த்தை வந்துடும். அப்புறம் விளையாடுவான் அப்படின்றது ஆண், விளையாடுவான் ஆ வருது இல்ல, அப்ப ஆன்ற வார்த்தை வரும்போது அது வந்து எதிர்காலத்துக்கு போயிடும். அப்ப இது வந்து உயர்தினை 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 இதெல்லாம் வந்தது, கொடுப்பாய், மொய்கின்றன, செய்வார்கள், இது உயர்தினை. அப்ப அக்ரிணையா உயர்தினையா, அது ஒரு ஆண் பாலா பெண் பாலா, ஒருமையா இல்ல இடம் வந்து தன்மையா படற்கையா முன்னிலைன்றது கண்டுபிடிக்கணும். இதுதான் இங்க கொடுத்துருக்காங்க, ரொம்ப முக்கியமானது இது எல்லாமே ஓகேங்களா. ஸோ அது ரொம்ப நமக்கு முக்கியமானதாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மலாக ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. கை வலிக்கிறது, கை வந்து உணர்த்தும் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா உடலின் ஒரு உறுப்பு. கையுட்டு கொடுப்பது வாங்குவது குற்றம், உழைப்பின்றி வரும் பணம். தன் கையே தனக்குதவி, உழைப்பின் மேன்மை பற்றி சொல்றாங்க. கைக்கு எட்டியது வாய் கெட்டவில்லை, அருகில், அதாவது அருகில் என்னும் பொருள். கல்வனை கையும் களமாக பிடித்தனர், ஒரு செயலை நேரடியாக பார்த்தல். முருகன் வள்ளியை கைப்பிடித்தான், திருமணம் புரிதல். கண்ணனை ஒரு கை பார்த்து விட வேண்டும், சரியான பாடம் கற்பித்தல். ஆட்டத்தில் ஒரு கை குறைகிறது, ஒரு ஆள் எண்ணிக்கை தேவை அப்படின்ற ஒரு ஆள் அப்படின்னா அதாவது எண்ணிக்கை தேவை. ஸோ இது நல்லா புரிஞ்சுக்க, இது ஒரு தொடர், இது வந்து மரபு தொடர்மா. இது இங்க கொடுத்துருக்குது மரபு தொடர். கை வலிக்கிறது அப்படின்னா ஓர் உறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, உடலின் ஓர் உறுப்பு. இந்த மரபு தொடர் உணர்த்தக்கூடியது. கை வலிக்கிறது அப்படின்னா உடலின் ஓர் உறுப்பு, அது உணர்த்து பொருள் அதுதான். ஸோ இது கரெக்டாக ஞாபகம் வச்சு இது கேட்பாங்க நமக்கு ஓகேங்களா. வேற என்ன இருக்கு இங்க கொடுத்துருக்காங்க பாரு. இடக்கடறக்கல் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இடக்கரடக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தொல்காப்பியம் இவ்வகை சொல்லை அவையில் கிளவி என்று குறிப்பிடுதான். அவையில் கிளவி இந்த வார்த்தை இடக்கடக்கல் அப்படின்னா பலர் கூடியிருக்கக்கூடிய அவையில சொல்ல முடியாத ஒரு விஷயத்த என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் சீக்கிரட்டா கொஞ்சம் டீசெண்டா கன்வே பண்ணுவாங்க. அதுதான் இது தகுதி வழக்கு. இப்ப உங்களுக்கு பேச்சு வழக்கு எழுத்து வழக்குன்னு ஒரு டாபிக் இருக்குல்ல, அதுல வரும் இது ஓகேங்களா. இப்ப நீங்க கேட்பீங்க சார் இது என்ன டாபிக்ல சார் வரும் அப்படின்னா, அந்த பேச்சு வழக்கு எழுத்து வழக்குன்னு ஒரு கான்செப்ட் வரும் பாருங்க, அதுல வந்துடும் உங்களுக்கு இது ஓகேங்களா. ஸோ கேர்ஃபுல்லா ஆன்சர் பண்ணுங்க. இதை இங்கதான் ஆரம்பிக்குது இது ஓகேங்களா, மேல கிடையாது, இங்கதான் ஆரம்பிக்குது. ஸோ பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு தான் நமக்கு இது ஆரம்பிக்கும். அப்போ தொல்காப்பியம் இவ்வகை சொல்லை அவையல் கிளவி என்று கூறுகிறதா, அவையல் கிளவி என்று குறிப்பிடுதா. அப்ப கண் கழி வருவதும் கால் கழி வருவதும் அப்படின்னு சொல்றாங்க. கண் கழி வருவதும் கால் கழி வருவதும் இது ரெண்டுமே முக்கியமான பாயிண்ட்டுமா.
கண் கழி வருவதும் கால் கழி வருவதும். அது என்ன சொல்றோம் அப்படின்னா, கண் கழி வருவதும் கால் கழி வருவதும். நம்ம வந்து மூஞ்சி கண்ணு கழுவிட்டு வரேன், காலை கழுவிட்டு வரேன்னு சொல்லுவோம். இப்போ குழந்தை வந்து பாத்ரூம் போயிடுச்சு என்ன சொல்றோம், குழந்தைக்கு வந்து பார்த்தா கால் கழுவி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ டீசெண்டா கன்வே பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. அது ஒரு அவையில வந்து பார்த்தீங்கன்னா பல நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு அவையில இங்கே பாயிண்ட் கொடுத்துருங்க. அப்புறம் பல நிறைந்து இருக்கக்கூடிய அவையிலே சொல்லக்கூடாத சொற்களை மறைத்து வேறு சொற்களால் கூறுவதே இடக்கரடக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இரடர கடக்கல்னு எடுத்துக்கலாம், இடக்கடக்கல் அப்படின்னு எடுத்துக்கலாம். சொல்லக்கூடாத சொற்கள் என்பவை நாகரிகமற்ற சொற்கள் என்று கூறுவார்கள். நாகரிகமற்ற சொற்கள். சோ கண் கழி வருவதும் கால் கழி வருவதும்ன்றது நோட் பண்ணிக்கணும். மங்களம் அப்படின்னா இறந்தவரை என்ன சொல்றாங்க, துஞ்சினார், விண்ணுலகம் எழுதினார், இறைவனடி சேர்ந்தார் அப்படின்னு மங்களகரமா சொல்லுவாங்க. விளக்கை அணை என்று கூறாமல் விளக்கை குளிரவை அப்படின்னு சொல்லுவாங்க. சுடுகாடு இடுகாடு என்று கூறாமல் அதை நன்காடு என்று கூறுவாங்க. கடுமையான விடம் உடைய பாம்பை நல்ல பாம்பு என்று கூறுவாங்க. கடுமையான விடம் அப்படின்னு சொல்லுறது நல்ல பாம்பு என்று கூறுவாங்க. அதை நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. இறந்தவரை துஞ்சினார் அப்படின்னு சொல்லலாம். இறந்தவரை நம்மளா சொல்லலாம் துஞ்சினார். விண்ணுலகம் எய்தினார், இறைவனடி சேர்ந்தார் என்று குறிப்பிடலாம். விளக்கை அணை அப்படின்னு கூறாமல் விளக்கை குளிரவை என்று கூறலாம். சுடுகாடு நன்காடுன்னு சொல்லக்கூடாதா, சுடுகாடு நன்காடுன்னு சொல்லக்கூடாது. நீங்க என்ன சொல்லாத, அதாவது சுடுகாடு இடுகாடுன்னு சொல்லக்கூடாது, நீங்க நன்காடுன்னு சொல்லணும். நன்காடு. கடுமையான விடம் அப்படின்ற உடைய பாம்பை நம்ம வந்து விஷப்பாம்புன்னு சொல்லக்கூடாது. அது வந்து நல்ல பாம்பு அப்படின்னு நம்ம சொல்லணுமா. இது வந்து மங்களமா சொல்றது, இதெல்லாம் மங்களம். அது மாதிரி குழுவுக்குறி அப்படின்னா அந்த ஒரு கூட்டத்துக்கு மட்டுமே தெரிஞ்சது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கூட்டத்துக்கு மட்டுமே. அப்ப பொற்கொள்ளன் பொன்னை பரி அப்படின்னு சொல்லுவான். பரி அப்படின்றாங்க, பறிச்சிருவான். வேடன் வந்து பாத்தீங்கன்னா கல் இருக்கு பாத்தியா, கல் தேன் சொல்லுவாங்க. தேன் கல்லுனா தேன் எடுத்துக்கலாம். தேனை வந்து பாத்தீங்கன்னா சொல் விளம்பி என்று கூறுவாங்க. ஓகேங்களா, இதை நமக்கு எடுத்துக்காட்டா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, சோ இதையும் பாத்துக்கோங்க. அதே மாதிரி நமக்கு இங்க ஆகு பெயருடைய விஷயங்கள் கொடுத்துருக்கு. ஆகு பெயர் மொத்தம் 16 வகையான ஆகு பெயர்கள் இருக்கு. அதுக்கு மேல இருக்கு. ஓகேங்களா, நாட் ஒன்லி 16க்கும் மேலே இருக்கு. ஓகேங்களா, 16 வகையான ஆகு பெயர்களும் சொற்கள் மாற்றத்திற்கு உட்படுகின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஊர் சிரித்தது என்று இடவாகு பெயர் ஊரை குறிக்காமல் ஊரில் வாழும் மக்களை குறிக்கிறது. அப்ப ஊர் சிரித்தது அப்படின்னு சொன்னா ஊர் சிரிக்குமா, சிரிக்காது. ஊரில் உள்ள மக்கள் தான் சிரிப்பாங்க. அப்ப அந்த மக்களுக்கு ஆகி வராமல் அந்த ஊரில் வாழக்கூடிய மக்களை குறிக்குது. அப்ப அது ஊருக்கு தான் அது ஆகி வருது. இப்ப ஊரை குறிக்கல. அப்ப இது வந்து ஊர் அப்படின்ற ஒரு இடத்தை குறிச்சதால இது வந்து இடவாகு பெயர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, இது நோட் பண்ணிக்கோங்க. சோ அடுத்த பாயிண்ட், இது வந்து பாத்தீங்கன்னா வேர் சொல் ஆய்வு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல் ஆய்வு? வேர் சொல் ஆய்வு. அதனால சார் வேர் சொல் ஆய்வு அப்படின்னா ஆங்கிலத்துல வேர் சொல் ஆய்வினை எட்டிமாலஜிக்கல் ஸ்டடி என்று குறிப்பிடுவாங்க. என்ன சொல்லுவாங்க? எட்டிமாலஜிக்கல் ஸ்டடி ஆங்கிலத்துல. ஓகேங்களா, ஆங்கிலத்துல வேர் சொல் ஆய்வு என்ன சொல்லுவாங்க? எட்டிமாலஜிக்கல் ஸ்டடி என்று குறிப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கண்டென்ட். இது கொஸ்டின் கேட்கலாம், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதே போல நீங்க இந்த பாயிண்ட் எடுங்க. உவரி அப்படின்னா என்ன பொருள் வரும் அப்படின்னா, உவரி என்றால் நம்ம சொல்லும் தமிழ்ல சொல்லும் பொருள் இருக்கு. உவரி என்றால் நமக்கு என்ன வரும்? உப்பு அப்படின்ற ஒரு கடல். உவரி ஆனா கடல் அப்படின்ற 2 பொருள் வரும். இப்ப இந்த இடத்துல பாருங்க, இந்த வில்லல், விண்டல், விழைதல், வில்லல், வெண்டல், விழைதல் ஆகிய சொற்களின் அடிப்பகுதி வில் என்னும் ஒரு சொல்லுதான் கொடுக்குமா. இப்ப இந்த வில் என்பதற்கு பொருள் என்னன்னா விருப்பம் அப்படின்ற ஒரு பொருள் கொடுக்குமா. வில் என்பதன் பொருள் என்ன? விருப்பம் என்ற ஒரு பொருள் கொடுக்குமா. அப்ப வில்லல், விண்டல், விழைதல், வில்லல், விண்டல், விழைதல் ஆகிய சொற்களின் அடிப்பகுதி வில் என்பது சொல்லுவாங்க. அதாவது அதோடைய வேர் சொல் வில்லலா இருந்தாலும் சரி, வெண்டலா இருந்தாலும் சரி, விழைதலா இருந்தாலும் சரி, அதோடைய அடிச்சொல் வந்து பாத்தீங்கன்னா வில் தான். அது வில் அப்படின்னா அது அடிச்சொல்ல வேர் சொல். வில்லுக்கு பொருள் என்னன்னா விருப்பம் அப்படின்ற குறிக்கும். அப்ப ஓரி என்றால் உப்பு கடல் அப்படின்றத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். சோ இந்த இடத்துல பாருங்க, பெயர் அதோடைய வேர் சொல் வந்து பாத்தீங்கன்னா பேர் அப்படின்னு சொல்றாங்க. பெயர் அதோடைய வேர் சொல் கேட்பாங்கன்னா அது பேர் என்பது போல் வியர் அப்படின்றது வேர் சொல் தான் வேர் அப்படின்னு வருமா. வியர் என்பதன் வேர் சொல் தான் அது வேர். இதை நோட் பண்ணிக்கணும் நீங்க. ஸோ மற்றெல்லாம் நமக்கு தேவையில்லை, நமக்கு என்ன சொல்றோமோ அதை மட்டும் நோட் பண்ணிக்கிங்க. ஸோ அதே மாதிரி சோற்று உருண்டையை குறிக்கும் சொல் தமிழ் சொல் தான் அமலை. அமலை அப்படின்னா சோற்று உருண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, சோற்று உருண்டைன்னு சொல்லுவாங்க. சோற்று உருண்டையை குறிக்கும் சொல் தான் அமலைன்னு சொல்லுவாங்க. இந்த அமலை அப்படின்றதுடைய வேர் சொல் வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு எடுத்துக்கணும். அமலையுடைய வேர் சொல் என்னது? அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஞாபகமா பாருங்க, அமலை என்ற ஒரு வேர் சொல் எடுத்துக்கணும்
என்று நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? எஸ். அடுத்து பாருங்க, கீழே பாருங்க, தமிழும் திராவிட மொழியும் அப்படின்னு இங்க ஒரு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. இதையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அது என்ன சார் அப்படின்றத பார்த்துருவோம். ஓகேங்களா? தமிழும் திராவிட மொழிகளும். தமிழையும் திராவிட, அதாவது தமிழையும் தமிழுடன் மிக நெருக்கமான உறவுடைய தென்னக மொழிகளையும் முதற்கண் இணைத்து ஆய்வு செய்தவர் யாருன்னா கால்டுவெல். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழையும் அதாவது தென்னக மொழிகள், தென்னிந்திய மொழிகள், அந்த மலையாளம், கேரளா அதெல்லாம் அதுல முதல் ஆய்வு செஞ்சவர் கால்டுவெல் தான். தென்னக மொழிகளிலே, அந்த கடைசியா இருக்கக்கூடிய அந்த தென்னக மொழிகளிலே மூத்த மொழி, முதன்மையான மொழி அப்படின்னு சொல்லியிருக்காரு கால்டுவெல். ஓகேங்களா? அதையும் நீங்க பாத்துக்கணும், தமிழ் மொழியில வந்துடும். இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு தேவனை பாவனார் சிலபஸ்ல இருக்காரு. தேவனை பாவனார் நமக்கு சிலபஸ்ல இருக்காரு. இந்த பாவனார் என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழை திராவிட தாய் என்று குறிப்பிடுறாருமா அதாவது தமிழை திராவிட தாய் என்றே குறித்து ஒரு தனி நூல் எழுதியிருக்காரு. அப்ப திராவிட தாய் என்று சொல்லிய ஒரு நூலை எழுதி வச்சிருக்காரு. தமிழை திராவிட தாய். பாருங்க, தாயா தந்தையான்னு கேட்பாங்க, மதரா ஃபாதரா, அது ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ சேரலன் என்ற சொல்லி வேர் சொல் அப்படின்னு கேட்பாங்க. சேரலன், இந்த பாருங்க, இந்த சேரலன் என்ற சொல்லின் வேர் சொல் கேட்டாலும் நீங்க என்ன சொல்லணும்? சேரல் தான் சொல்லணும். கேரளன், சரி சேரலன் சொல்லிட்டேன். கேரளன் என்ற சொல் வேறு சொல் சேரலன் சொல்லணும். அதேதான் இந்த இடத்துல இந்த கேரளன் போட்டு கொடுத்தாலும் அது வேறு சொன்னது சேரல். இந்த கேரள் என்பதன் வேறு சொல் கேட்டாங்கன்னா நான் தான் சொல்லணும் நீங்க சேரல். ஏன்னா இதுதான் இதுல இருந்து அடியாக போனதுதான் மற்ற எல்லா சொற்களும். அப்ப சேரல் என்பதுதான் இதோடைய விளக்கமா இருக்கும். நீங்க கரெக்டா பாத்துக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இங்க பாருங்க, புழை அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, புழை என்றால் ஒரு துளையை குறிக்கக்கூடிய, புழை என்றால் என்னது? துளை, ஹோல்ஸ் குறிக்கக்கூடியதா இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தோன்னா புடலங்காய்க்கு தான் பின்னாடி புழை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புழை. ஓகேங்களா? புழை தான் இதுக்கான எக்ஸாக்டா இருக்கும். நாழி பிளஸ் உரி, நாடுழி. நாழி பிளஸ் உரி. நாழி என்றால் ஒரு, உரி என்றால் அரை. சோ 1.5 படி அப்படின்னு அர்த்தம். நாடி பிளஸ் உரி, நாழி பிளஸ் உரி, நாடுழி அப்படின்னு. ஓகேங்களா? சோ இது நம்ம நடத்திருப்போம், நம்ம இதுலயும் நடத்திருவோம். இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம திரும்பவும் என்ன பண்றோம், ஒரு தடவை வந்துருவோம். ஸோ இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்கம்மா. அந்த புடலங்காய் இருக்கு பாத்தீங்களா, புடலங்காய். இந்த புடலங்காய்க்கு என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிருக்காங்க பாருங்க. இதோட வேர் சொல், புடலங்காயோடைய வேர் சொல் புடல் அப்படிதான் நீங்க சொல்லணும். ஓகேங்களா? புடலங்காயோட வேறு சொல் புடல் அப்படின்றத கரெக்டான ஆன்சர். புழைன்னு போட்டிருப்பீங்க, புடல் தான் நமக்கு சரியான ஆன்சர். ஓகேங்களா? அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க அந்த வார்த்தை. அதே மாதிரி கூழாங்கல் பிரிக்கணும். கூழ் பிளஸ் ஆம் பிளஸ் கல், கூழாங்கல். எப்படி சார் வந்தது அப்படின்னா, இந்த கூழ் 7 பிளஸ் ஆ, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புன்னு சொல்லபடி இழு கூட்டல் ஆ ழா. சோ இம்மு கூட்டல் மகரம் கெட்டு, இந்த மகரம் கெட்டு இதுக்கு இனமான எழுத்தான இங்கு தோன்றி இருக்கு. இந்த இடத்துல இனமான எழுத்தான இங்கு தோன்றி இருக்கு. சோ கூழாங்கல் அப்படின்னு நமக்கு அது பொருள் வந்து. ஓகேங்களா? இப்படிதான் எடுத்திருப்பாங்க. சோ இங்க பாருங்க, அந்த புக் பேக்ல விழலன் கிளவி என்ற பொருள் எதை கொடுனா அகலத்தை குறிக்குமா, அகலம். ஓகேங்களா? வியலன் கிளவி சுட்டும் பொருள் பார்த்தீங்கன்னா அகலத்தை குறிக்கும். தென்னக மொழிகளே மூத்த மொழி முதன்மையானதுன்னு சொன்னது யார்? கால்டுவெல் சொல்லியிருப்பார். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்டை நீங்க நோட் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் இந்த புடலங்காய் கொஸ்டின் நோட் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? ஸோ புடல் தான் ரைட் ஆன்சர், புழை கிடையாது, புடல். ஸோ புடலங்காய் என்ற சொல்லிக்கு வேறு சொல் கேட்குறாங்க. மேலே பார்த்தல புடலங்காய் அப்படின்றதுக்கு புடல் தான் ரைட் ஆன்சர். புடல் இஸ் ரைட் ஆன்சரா இருக்கும். ஓகேங்களா? ஸோ திறனாய்வுல நமக்கு எதனா பாயிண்ட்ஸ் இருக்கா? ஸோ இதெல்லாம் நீங்க பார்த்து வச்சுங்கப்பா. இந்த ஒரு சில வார்த்தைகளாம். கிளாசிசம் அப்படின்னா செவ்வியம். கிளாசிசம்னா செவ்வியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொமான்டினிசம் அப்படின்றது, அதாவது ரொமான்டினிசம் அப்படின்றது புனைவியம் அப்படின்னு சொல்லலாம். நேச்சுரலிசம் அப்படின்றது இயற்பண்பியம். அப்புறம் ரியலிசம் அப்படின்றது நடப்பியம். இந்த வார்த்தையெல்லாம் பார்த்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு, கேட்க வாய்ப்பு இருக்கு. கிளாசிசியம் அப்படின்னா செவ்வியம், ரொமான்டிசம் அப்படின்றது புனைவியம், நேச்சுரலிசம் அப்படின்றது இயற்பண்பியம், ரியலிசம் அப்படின்றது நடப்பியம். இந்த வார்த்தைகளை கொண்டு வந்துருவாங்க. அதை பார்த்துக்குங்க. ஓகேங்களா? வேற என்ன இருக்கு? ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாமே ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? புதுசாக நமக்கு இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கு பாருங்க. எல்லா பாயிண்ட்ஸுமே கவர் பண்ணிடணும்.
இந்த டி.கே. சிதம்பரனார் இருக்காரு, டி.கே.சி. சிதம்பரனார் நமக்கு சிலபஸ்ல இருக்குமா? டி.கே.சி. சிதம்பரனார் நமக்கு சிலபஸ்ல இருக்கு. இந்த டி.கே.சி. சிதம்பரனார் இந்த ரேடியோ என்ற சொல்லுக்கு தமிழ்ல வானொலி என்ற சொல்ல முன்மொழிஞ்சிருக்காரு. ரேடியோன்னு ஏன் சொல்றீங்க? நீங்க அதுக்கு பதிலா என்ன பண்ணுங்க, வானொலி அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. யாரு? இந்த டி.கே. சிதம்பரனார். இந்த வட்டத்தொட்டி பண்ணியிருப்பாருல அந்த டி.கே.சி. சிதம்பரனார். ஸோ இது நமக்கு டி.கே.சி. சிலபஸ்ல இருக்காரு. மற்றபடி இதுல நமக்கு தேவையில்ல. நமக்கு என்ன சிலபஸ் இருக்கோ அதை மட்டும் படிச்சுக்கணும். தேவையில்லாம நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு என்ன பண்ணக்கூடாது, டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? பாருங்க, நான் வேற எதுவுமே எல்லாம் ஸ்டோரிஸ் தான் இருக்கு. ஓகேங்களா? ஸ்டோரிஸ் தான் இருக்கு. ஸோ ஐ திங்க் அதுதான் லாஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சிருச்சு. அதுக்கு மேல பாயிண்ட்ஸ் கிடையாது. ஓகேங்களா? பட் இருந்தாலும் நானும் கொஞ்சம் செக் பண்ணிக்கிறேன். முடிச்சிருவோம். ஸோ டன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு மேலே பாயிண்ட்ஸ் எதுவும் கிடையாதுப்பா. ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் எல்லா பாயிண்ட்ஸ் மிஞ்சி போனால் என்னன்னா, மிஞ்சி போனால் ஒரு 100 பாயிண்ட்ஸ் இருக்குமா? நமக்கு 100 கூட இருக்காது, ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதை மட்டும் நீங்கள் பார்த்தாலே, சிலபஸ் பேஸ்டு பார்த்தாலே டன். ஓகேங்களா? அதுக்கு மேலே எதுவுமே கிடையாது. சிலபஸ் பேஸ் பண்ணி பார்த்தாலே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆல்மோஸ்ட் இந்த லெசன் முடிச்சிருக்கலாம், ப்ராப்பராக முடிச்சிருக்கலாம். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு தமிழ் 12th ஸ்டாண்டர்ட் வந்து இனிதே முடிவடைந்தது. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நம்ம வந்து இப்போ கடைசி ஆயுதம் டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டு இருக்கு. நம்ம கிட்ட கடைசி ஆயுதம் டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப கம்மியான அமௌண்ட்ல உங்களுக்கு ஷெடியூல் போட்டிருக்கோம். நீங்க ஷெடியூல் பார்த்துட்டு அந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரிடே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்ல வந்து வீடியோஸ் வந்துட்டு தான் இருக்கும். நீங்க மறக்காம நம்ம சேனல்லாம் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணிடுங்க. அடுத்து உங்களை நான் வந்து 11th தமிழ் புக்ல சந்திக்கிறேன். ஓகேங்களா? 11th தமிழ் புக் முடிச்சிட்டு 12th நியூ தமிழ் புக்கை அப்புறம் போலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.